ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை ஆராதனை உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஓய்வு நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் மாயையிலிருந்து தேவ ஜனங்கள் நிஜத்திற்குள் வர கர்த்தர் விரும்புகிறார். மாயையிலே நீங்கள் விசுவாசத்தை செலுத்துகிற பொழுது நாம் மாய்மாலும் சேரலாய் காணப்படும். இந்த ஃபேன் ஆஃப் பண்ண நாம் மாய்மாலும் சேரலாக காணப்படும். அந்த மாயையிலிருந்து வருகிற அந்த வாழ்க்கையில் கர்த்தர் நிஜத்துக்குள்ளே வர விரும்புகிறார். மாயை என்றால் என்ன? ஒரு விதமான மாயை. இவன் மாய்மாலம் செய்கிறார்கள், இவன் மாய்மாலக்காரன். அதாவது வேறு வாழ்க்கை வாழ்கிறது, வெளிப்புறத்தில் வேறு விதமாக காண்பிக்கிறது. இது ஒரு மாய்மாலம், ஒரு ஏமாற்றுதல். இந்த மாயைக்குள் இருக்கிறவர்களால் தான் இந்த மாய்மாலம் வருகிறது. இந்த மாயை எதனால் வருகிறது என்று கேட்டால், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிற எனக்கு வீரான ஆராதனை செய்கிறார்கள். நீங்களும் நானும் புத்தியுள்ள ஆராதனை கர்த்தருக்கு செய்வோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின்படியே நம்மை விடுதலை செய்வார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் திருஷ்டாந்தப்படுத்தப்படுகிற பொழுது ஆவியானுடைய செய்கைகள் எந்த மனிதனும் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடாமல், ஊழியன் என்ற பெயரில் ஆவியானவர் நம் வாழ்க்கையில் பரம தகப்பனாக, மிகப்பெரிய ஒரு ஆசானாக, ஒரு ஆசாரியராக இருந்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆவியானுடைய கிரியைகள் முதலிலே நடைபெறுகிற காரியம் என்னவென்று கேட்டால், வாழ்க்கையில் காணப்படுகிற நுகத்தடிகளை கர்த்தர் முறிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கும் உங்கள் விடுதலை உண்டு. சரி, இப்பொழுது இதற்கு எதிர்மறையாய் போகிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், எல்லா இடத்துலையும் அந்த மாயை என்ன மழை என்றால், தேவன் அன்பாக இருக்கிறார், கர்த்தர் நம்ம நேசிக்கிறார், இப்படியே சொல்லி 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 என்ன நடக்குது என்று கேட்டால், தேவ கோபத்தை குறித்ததான் அறிவற்றதாய் சபை காணப்படுகிறது. அது உண்மையிலே கர்த்தர் நேசிக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல, இது கிருபையின் காலம். ஆனால் அதே சமயத்தில் இது எல்லாம் சுவிசேஷ மேடைகளிலும் சுவிசேஷ உடைய எல்லைகளுக்குள்ளே ஒலிக்கப்படக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகளாக்கும். மறுபடியும் நான் சொல்லுகிற புரிந்து கொள்ளுங்க. இயேசு அன்பாக இருக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இதெல்லாம் புற ஜாதிகள் மத்தியில் நீங்கள் சொல்லலாம். தேவ கோபத்தை குறித்து நம்ம பேசுவதை காட்டிலும் தேவ அன்பை குறித்து பேசலாம். அன்பாக இந்த சிலுவை இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவம் என்றாலே அன்பு சம்மந்தப்பட்டது. இந்த அன்பு கூட நீங்களும் நானும் நினைக்கிறதை போல வேலண்டைன்ஸ் டே அன்பு கிடையாது. இதில் சகிப்புத்தன்மையோடு கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக அன்பு, அடிப்படை, நல்ல ஒழுக்கம், இதையெல்லாம் சுவிசேஷ பந்தலின் கீழ் இதெல்லாம் செய்யலாம். அது உண்மையும் கூட, 100க்கு 200% உண்மை. ஆனால் சபைக்குள்ளே வருகிற பொழுது கர்த்தர் அன்பாய் இருக்கிறார் என்று சொன்னால், உங்களிடத்தில் தேவ நீதி இருக்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய நீதிகளுக்குட்பட்டவர்களாய் உங்கள் ஜீவியம் காணப்படுகிற பொழுது கர்த்தருடைய அன்பு அப்படியே அலையை போல், நதியை போல் உங்கள் வாழ்க்கையில் பாயும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால், ஒன்று அன்பு பாய வேண்டும், இல்லாவிட்டால் தேவனுடைய கோபம் பற்றி எறிய வேண்டும். சரி, தேவனுடைய கோபம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று கேட்டால், அது எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? அது எதனால் தேவ கோபம் ஒரு விசுவாசின் மூலம் வாழ்க்கையில் மூல முடியுமா? இதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தார். பட்சிக்கிற தேவன் அல்லவா அவர் என்று வேதம் சொல்லுகிறது. பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அதிகப்படியாக அன்பை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு வசனம், எச்சரிப்பின் வசனம் எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார், அவர் சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு அன்பாக இருக்கிறார், இயேசு சமாதானம் தருகிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு இதை செய்கிறார், அதை செய்கிறார், எல்லாம் செய்கிறார். இயேசு கோபமாக இருக்கிறார் என்று தெரிகிறதா? இயேசு எப்படி கோபப்படுவார் என்று தெரியுமா? ஒரு மனிதன் தேவனோடு கூட பழகுகிறவனாக, நான் சொல்ல ஜெபிக்கிறவர்கள் சொல்ல, சபையார் எப்பொழுதுமே தேவனோடு சஞ்சரிப்புகளாக இருக்க வேண்டும். ஜபத்திற்கு மட்டும் போகிறீர்களா? நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறா இருக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மனிதரோடு நீங்கள் சம்பாஷிக்கிறதை போல, அல்லது ஒருத்தரோடு நீங்கள் குடும்பத்தில் ஒரு நபரோடு வாழுகிற பொழுது அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த மனுஷனுக்கு என்ன செய்தால் கோபம் வரும், அந்த மனுஷனுக்கு என்ன செய்தால் நம் மீது பாசம் வரும், அந்த மனுஷன் எதனால் மகிழ்வான், அந்த மனுஷன் எதனால் எரிந்து விழுவான், அந்த மனுஷன் இதெல்லாம் செய்தால் அந்த மனுஷன் நம்மோடு இருக்கவே மாட்டார், அந்த மனுஷன் கிளம்பி போய்விடுவார். மனுஷனோ மனுஷியோ இது தெரியாமலே வாழுகிற பொழுது தான் கணவன் மணி தகராறு ஆரம்பிக்கிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருது. தேர் இஸ் நோ பிரின்சிபல்.
வாழ்க்கையில் எந்த விதமான கோட்பாடும் கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்கிறது. அவரும் ஏதோ சம்பாதிக்கிறார், அவர்கிட்டையும் பணம் இருக்கிறது. அவர் வீட்டு ஜனங்களுக்கு செய்தால் நான் என் வீட்டு ஜனத்துக்கு செய்வேன். இது ஏட்டா போட்டியாக போய் கடைசியிலே பலப்பரிசை படுகிற இடமாக அந்த குடும்ப வாழ்க்கை காணப்பட்டது நிமித்தம் ஒரு மனிதன் உண்மையிலே பலவீனமாக போய்விடும், சரீர ரீதியிலே போய்விடும். இன்னொரு நபர் மன ரீதியிலே பலவீனமாக போயிடுவார். இது ரெண்டும் தாக்கு பிடித்து வாழுகிறதற்குள் போதும் என்று ஆக்கி விடுகிறது அல்லவா? படித்தவர்களுக்குள்ளேயும் இது காணப்படுகிற அறியாமையாக இருக்கிறது. பாமர ஜனங்களுக்குள்ளும் இது காணப்படுகிற அறியாமையாக இருக்கிறது. அவர்களே பரவாயில்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு படித்தவர்களுடைய போக்குவரத்தும் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? சபை அப்படித்தான். கிறிஸ்து தலையாக இருக்கிறார், இயேசு உங்கள் இல்லத்தின் தலைவராக இருப்பார் என்றால், ஸ்டிக்கரில் இல்லை நான் சொல்கிறது, வாழ்க்கையில் அவரோடு கூட நீங்கள் சஞ்சரிக்கிறது உண்மை என்றால், நீங்கள் ஜெபத்திலும் மேலே வந்து பாருங்கள். ஜெபிக்கிறோம் என்ற ஆவிக்குரிய மேட்டுமையில் காணப்படாதீர்கள். நீங்கள் வெண் வஸ்திரம் தரிக்கிறபடியினால், நீங்கள் ஜெபிக்கிறபடியினால், நீங்கள் கொடுக்கிறபடியினால் நீங்கள் எல்லாம் சாதித்து விட்டோம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நடைமுறை நிஜத்திலே நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய சுபாவத்தை அறிந்தால் மட்டும்தான் அந்த சுபாவத்தில் இருக்கிற சில காரியங்களை நாம் உட்கொள்ளுகிற பொழுது, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அதை கடைபிடிக்கிற பொழுது நாம் தேவனுக்கு பகைஞர்களாய் காணப்பட முடியாமல் இருக்கும். வரப்போகிற தேவ கோபாக்கினை நீங்கள் வருகையிலே பார்க்குறீங்க. கைவிடப்பட்டவர்களுக்கு தான் கோபாக்கினை என்று நான் சொல்லுகிறது. இன்றைய நாளிலே உங்கள் வாழ்க்கையில் இது நேரிடுகிறதா, இவைகளாம் நடக்கிறதா பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவ கோபம் எந்தெந்த சூழ்நிலையிலே வரும் என்பதை குறித்து இன்று ராத்திரி சுருக்கமாய் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமே ரூபவதியே, உன்னில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் போகிற எல்லா இடத்தையும் தேவனாய் கர்த்தனோடு இருக்கிறார். இந்த பிரசங்கள்லாம் கேட்டு 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 மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விசுவாசின் வாழ்க்கை தான் எதை செய்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற ஒரு மமதை, இருமாப்பு, ஆணவம், அகந்தை, செருக்கு, பெருமை வந்து கர்த்தருக்கு எதிராளியாக இருந்தாலும் தெரியவில்லை. சபை புகழுகிறது, சங்கங்கள் அந்த மனிதனை வளர்க்கிறது, தசபாகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆலயத்தில் பெரிய பதவிகள் கொடுக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் செய்கிற பொழுது அந்த மனுஷனை தடுமாற்றத்துக்குள்ளல்லவா நடத்துகிறது, தடுமாற்றத்துக்குள்ளல்லவா போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், அந்த வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் இருக்கிறதா, மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபம் இருக்கிறதா, எதனாலே தேவனுடைய கோபம் வருகிறது, இதை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது சமூக ரீதியான நடைமுறைகள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, ராஜ்யத்தினுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிறீங்க, தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட ஆரம்பிக்கிறீங்க. அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூடவே கூட்டி கொடுக்கப்படும். ஜெபித்து உபவாசித்து பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை கற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு முன்பே வருகிறது. வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்த காலம் போய் இன்று வாடகைகளுக்கு வீடுகளை விடுகிற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்ன கொஞ்சம் ஏதாவது பதார்த்தங்கள் வாங்க முடியாதது ஜனங்கள் எல்லாம் இப்பொழுது தோட்டத்து காய்கறிகள், நம்ம வீட்டு தோட்டத்து காய்கறிகளே நமக்கு பேருதவி செய்கிறது. தோட்டம் என்று சொன்னால் நிலப்புலன் இருக்க வேண்டும், அதுக்கு நல்ல நீர்வளம் பொருந்த இடம் இருக்க வேண்டும், இதெல்லாம் பராமரிப்பதற்கு வேலை ஆட்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வர்த்தகங்கள் அன்றைய நாட்களில் இருந்த நிலை, அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும் என்று ஜெபித்த இதே உறுதடுகள் இப்பொழுது அபரிமிதத்தின் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்று உங்கள் குடும்பத்தை போஷிக்கிறது மட்டுமல்ல, சபைக்கு தசமாக கொடுக்கறது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்தானத்திலே ராஜ்யம் உங்களை உயர்த்துகிறது. உயர்த்த 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 மனுஷன் பழச மறந்துடுவான்னு சொல்லுவான். ஆனால் நம்ம தேவ சத்தியத்தை மறக்கக்கூடாது. சமூக நடைகளில் உங்களை வரவேற்கும். எந்த சபைக்கு போனாலும் உங்களை வரவேற்பாங்க. பாட தெரியாவிட்டாலும் பாடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாவிட்டாலும் உங்களை விவேகானந்தர்களாய் போற்றுவாங்க. தூற்ற மாட்டார்கள், தூஷிக்க மாட்டாங்க, வரவேற்பாங்க. காரணம் என் சபையில் நீ சேர்ந்து விட்டால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படலாம், நாங்களும் ஆசீர்வதிக்கப்படலாம். இந்த ஒரு வணிக மயத்துக்குள்ளே தானே போய் கொண்டிருக்கிறது. அதனால் கற்றோருக்கு சென்றாடலாம் சிறப்பு என்பதை போல இப்போ தேவனுடைய விடுதலை பெற்ற மனுஷன், தேவனுடைய அனுகிரகத்தை பெற்ற மனுஷி அல்லது விசுவாசி, ஒரு குடும்பம் இப்பொழுது எங்கு போனாலும் அவர்கள் மீது கர்த்தருடைய அபிஷேகம் என்னை வரவேற்கிறது சொல்வதை காட்டிலும்
இவனுடைய மேல் தோற்றத்தை பார்த்து ஜனங்கள் வரவேற்பான். அபிஷேகத்தை பார்த்த வரவேற்கல. இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் கடைபுறந்து வர வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும் என்றால் இந்த படிவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே அபிஷேகம் உங்களை உயர்த்தும். சமூக நடை. என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் யாத்திராம் புஸ்தகம் 22:22. விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. 23வது வருஷம் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு. நான் 24வது வருஷம் சொல்லுகிறது, கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன், உங்கள் மனைவிகள் விதவிகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்றலுமாவார்கள். யாத்திரையாகமம் 22:24. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று கேட்டால், நம்ம ஆட்கள் இது பழைய ஏற்பாடு என்று சொல்லிவிடுவாங்க. தசமாம் காணிக்கை ஒண்டி தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் தசமாம் காணிக்கை இல்லைன்னா ஒத்துக்குவாங்களா? அது எப்படி ஐயா? புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் யாக்கோபு 1:27. என்ன வாசிக்கிறோம்? திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஜபம் இல்லைங்க, உபவாசம் இல்லைங்க, என்ன வேத வாசிப்பு இல்லைங்க, சமூக நட. நீங்கள் செழித்திருக்கிறீங்க, மற்ற குடும்பத்தை ஆதரிக்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் பக்தியை காத்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். விதவை என்றால் தெரியும் அல்லவா? புருஷன் இல்லாதவ, திக்கற்ற பிள்ளைகள், வருமானம் எல்லாமே. ஒரு விதவை வசதி படைத்தலாக இருந்தாலும் அல்லது விதவையானவள் வசதி குறைந்தவளாக இருந்தாலும் அவளிடத்தில் ஏதாவது ஒரு மாம்ச கண்ணோட்டத்தில் ஒரு கரும்புள்ளி வல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், திக்கற்ற பிள்ளைகள், அந்த பெண்மணி ஆண்கள் இல்லாத வீடாக இருக்கும். பேதுருவில் வாசிக்கிறோம், பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டை தேடி போவார்கள். ஏன் அங்கே ஆண் துணை இல்லை? ஆணுக்கு ஆணாக உலகம் இதை ஏற்றுக்கொள்ளும், அந்த குடும்பம் கூட உங்களை ஏற்றுக்கொள்ளும், அந்த மனைவியானவர்களுக்கு கூட விதவியானவர்கள் கூட ஏற்றுக்கொள்வா. சரி, அவன் பொண்டாட்டி ஒழுங்காக இருந்தால் அந்த மனசு ஏன் இங்கே வரான், உன் புருஷனை தக்க வைக்கிறது உன்னோட வேலைன்னு கூட அவ கூட வசனம் பேசலாம். ஆனால் எல்லாம் தெரிந்து தேவ கிருபையினால, தேவ ஆவியினால, தேவ வார்த்தையினால புடமிடப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிற விசுவாசிய உனக்கு தெரிய வேண்டும், உன்னுடைய பக்தியை காத்துக்கொள்ள தெரிய வேண்டும். அந்த பக்தி எப்படி இருக்க வேண்டும்? மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அந்த காத்து கொள்ளுகிறது அப்படிப்பட்ட ஒரு சுத்த பக்தியாக கர்த்தர் பார்க்கிறார். போகிற பொழுது என்ன செய்யணும்? நீங்கள் இப்படிப்பட்ட விதவைகள் வீட்டுக்கு போகிற பொழுது, திக்கற்ற பிள்ளைகளே வீட்டுக்கு போகிற பொழுது கூட உங்கள் துணையை அழைத்து கொண்டு போங்க. இதிலெல்லாம் உங்கள் துணையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இது வீட்டு வேலைக்கு யாருன்னா கட்சா போதும் இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? தன் வசப்படுத்த பார்ப்பாங்க. அக்கா தங்கச்சின்னு இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் சக்களத்தி சண்டை மாதிரி போயிடும். இது பெண் புத்தி பின் புத்தின்ற மாதிரி ஆகிடும். துணையை வைத்து சில காரியங்கள் செய்ய வேண்டும். இல்லை சபையிலே சேர்ந்து விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், அந்த காலத்தில் சபையில் தர்ம பணம் எடுக்கப்பட்டு விதவைகள் ஆதரிப்பு தொகை என்று ஒன்று அது எடுக்கப்பட்டு, அதுவும் நேரடியே போதகர்கள் அப்போஸ்தலர்களை தலையிடவில்லை. தர்ம பணத்தை கையாளும்படி சில ஜனங்களை கர்த்தர் மூப்பர்களை சபையில் எழுப்புகிறார். அதில் இருக்கிற உத்தமத்தை பொறுத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த பணத்தை வாங்கி போய் வட்டி குட்டுவானோ, ரியல் எஸ்டேட் பண்ணுவானோ, பிஸ்னஸ் பண்ணுவானோ அப்படிலாம் அவங்க யோசிக்கல. ஒப்பம் பெடுகிறதுலும் உபதேசம் இல்லாமல் நாங்கள் வேறு எதுலையும் கரைப்படுத்தி கொள்ள விரும்பலை. இந்த பண பட்டுவாடா விஷயம்லாம் வேறு ஒருத்தவங்க பார்த்து கொள்ளட்டும். இது சபையாக போய் செய்கிற பொழுது, உங்கள் துணையோடு போய் செய்கிற பொழுது உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். நீங்கள் தனியாக போய் செய்கிற பொழுது, நீங்கள் தனியாக போய் இந்த தான தர்மங்களில் ஈடுபடுகிற பொழுது, குறிப்பாக இந்த விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள், ஒன்று நீங்கள் அவர்களை மாசுபடுத்தலாம் அல்லது அவர்கள் உங்களை கரப்படுத்தலாம். ரெண்டுதில் ஏதாவது ஒன்று நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதை மாசில்லாத பக்தியை காத்து கொள்ளுகிற பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் தான தர்மம் பண்ணுகிறதுனால ஆசீர்வதிப்பார்னு சொல்லலை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கொடுக்கலாம். அந்த கொடுக்கறதில் எப்படி வருகிறது? யாருக்கு கொடுக்குறோம் என்று தெரியாமலே சிலர் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, சரியாக பாங்க சேர்கிறதா என்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு மனிதன் மூலமாக ஊழியம் சபையின் மூலமாக போய் சேர வேண்டியது போய் சேரும், பிரச்சனை இருக்காது. யார் வாங்குறாங்கன்னு தெரியாது, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, போய் சேரும். சேருதோ சேரல, அது கர்த்தருடைய வழி.
ஆனால் தனி மனிதனாக வளர்ந்து வருகிற பொழுது கையில் பணம் காசுகள் விளையாடுகிறது, போதுமானத்துக்கும் மீதி எடுக்கிற அளவுக்கு வருகிறது. இப்பொழுது 1000 தேவைகள் கொண்ட குடும்பங்கள், இப்படிப்பட்ட கணவனை இழந்தவர்கள், தகப்பனை இழந்த பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இது குடும்பமாக நீங்கள் கண் காணுகிற பொழுது பல வசனங்கள் அனுகூலமாக இருக்கும். திராணி இருக்கிற பொழுது செய்யாத போனால் பாவமாக இருக்கும், நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்துவிடு, நாளை இருப்பாயோ மறிப்பாயோ தெரியாது, இந்த வசனங்களெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க இயேசு நாமத்தில் நான் சொல்கிறபடி கேட்டால். உங்களை காத்து கொள்ளுகிற அளவுக்கு உங்கள் தான தர்மம் இருக்கா? இல்லது இதுக்காக உங்களை வலை வீசுகிறதா? மற்ற சபைகள், மற்ற நிறுவனங்கள் உங்களை வலை வீசுகிறதா? மற்ற சங்கங்கள் உங்களை வலை வீசுகிறதா? ஒரு பெரிய தர்மகர்த்தா ஆயிட்டார் இல்லையா? தசமாகத்துக்காக நான் இதை சொல்லலை, தசமாக தக்க வைக்கிறதுக்காக சொல்லலை. எந்த காரியத்துக்கும் நீங்கள் செலுத்தக்கூடாது, எல்லாம் சபைக்கு தான் செலுத்தணும்னு சொல்லு. இதனுடைய விளைவை நான் சொல்லுகிறேன். இந்த மாதம் கொடுத்துட்டீங்க ஒரு குடும்பத்துக்கு, அடுத்த மாதத்துக்கு தக்க வைக்க அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்களா? நடைமுறையான வாழ்வியலோடு பேசுகிற பாஸ்டர் நான், மனசாட்சியின் விரோதம் இல்லாமல் உங்களுக்கு போதிக்கிறேன். கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்களா? உங்களுக்கு மிஸ்கால் கொடுப்பாலாம். மனைவி இருக்கிறப்போ உங்கள்கிட்ட மனைவிகிட்ட பேசுவாளா? இல்லை தனிப்பட்டத்தில் உங்களை தக்க வைத்து கொள்ள பார்ப்பாளா? யாரையுமே நான் அவதூறாக பேசலை, எந்த ஒரு மனுஷியும் நான் தவறாக பேசலை. தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்று சபையை எச்சரிக்கிறேன். நீங்கள் செய்கிற உதவி உன் மனைவிக்கு தெரியுமா? நீங்கள் செய்கிற உதவி உன் கணவனுக்கு தெரியுமா? நான் சொல்ல திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழை விதவைகளுக்கும் தசமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கொடுக்குறவனை நிறுத்த முடியாது, கொடுக்காரனை வாங்கவும் முடியாது. அதை தீர்மானிச்சாச்சு. மிஞ்சி போனால் என்ன நடக்கும்னாக்கா அது செதறும், அவ்வளோதான் நடக்கும். அதெல்லாம் அவங்க வச்சு கர்த்தராச்சு. அதுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். நீங்கள் சபையை வஞ்சிக்கிறீங்க, நீங்கள் ஆலயத்தை திருடுறீங்க, அந்த ஆண்டவர் காசு திருடுறீங்க, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சபை நல்ல தேறின சபை, நல்ல விருத்தி அடைந்த சபை, நல்ல பக்குவம் அடைந்த சபை. கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களுக்கு என்று நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு போதகனாக இங்கே நிற்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களுக்கு போதகம் செய்யும்படியான அபிஷேகம் பண்ணப்பட்டு நிற்கிற ஒரு தேவ மனிதனாக சொல்லுகிறேன். அதுக்குள்ளெல்லாம் போல நீங்கள் புகைக்கல, குடிக்கல, வேசித்தனம் பண்ணல நேற்று வரைக்கும். இப்போ இன்னைக்கு உதிக்குது இல்லையா புதுசாக, இதெல்லாம் நம்ம இது குழுவாக செய்யறது இருக்குது. சபைக்கு சபையினுடைய அறிவுக்கு எட்டாவது இது நடக்கும், தெரியாது. ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்களே தனியாக ட்ரஸ்ட் ஆரம்பித்து தனியாக செய்வாங்க. கேட்டுனா கெட்டு போங்கன்னு விட்டுருவோம் சபை. ஆனால் ஒரு சபை என்று வந்தால் அப்படி விடலாம், ராஜ்யம் அப்படி விடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை கர்ப்ப வேதனைப்பட்டு சுவிசேஷத்தில் பெற்றெடுத்தேன் என்று பவுல் சொல்லுகிற அங்கலாய் போட்டு நான் சொல்லுகிறேன், போய் கரைப்படுத்தி கொள்ளாதீங்க. கொடுத்து கரைப்படுத்த முடியுமா? அதுதான் நான் இங்கே பிரச்சனையே. அடுத்த மாதம் கிட்ட வாங்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்களோ அதை செய்வாங்க. அவங்க அப்படி பழகிருச்சு. வசதி இருக்கிறவங்களுக்கு ஒரு மன சாந்திக்கு ஒரு ஆளோடு உரையாடுதல், அடிப்படை தேவை இருக்கிறவங்களுக்கு அன்ன ஆகாரத்துக்கு இருக்கிற இடம் உடுக்க விட, அதுவும் மறு சமூகத்திலேருந்து வந்து ஏற்றுக்கொண்டாங்கன்னா கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாங்க. திடீர்னு ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விபத்தில் புருஷன் போயாச்சு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, விதவையாக இருக்குது, திருமணம் எல்லாராலும் செய்ய முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, 2 கட்ட வயசு இருக்கும். ஆனால் ஒரு துணை தேவை. என்ன அது வினையாக போய் முடிஞ்சிடும். இருக்கிற குடும்பத்தை கடிச்சிக்காதீங்க, பிரச்சனை வச்சுக்காதீங்க. ஆகாரம் இருந்து அது சாரால் பண்ண மடத்தனத்தினால மறுமனையாட்சி ஆனது போல் வேலைக்காரியாக இருந்து வீட்டுக்காரி ஆனத வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். வந்த பிறகு என்னென்னலாம் நடந்தது. பொருளாதாரம் இருக்கிறதுனால மனுஷர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதும், பொருளாதாரம் இல்லாதனால மனுஷரை நிராகரிக்கிறதும், அது ஒரு பக்குவம் இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். எதை செய்தாலும் உன்னுடைய தேவ பக்தியை காத்துக்கொள்ளும்படி செய்கிறாயா? உணர்ச்சி வசப்பட்டே ஏதாவது செய்கிறீர்களா? ராஜ்யத்தினோட நீதியை நான் போதிக்கிறேன். யோசித்து செய்யுங்க. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யார் என்னை கேட்கிறது இல்லை. யார் கேட்டாலும் நான் பேச போகிறது யாரும் என்னை கேட்கவும் முடியாது. எங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே தன் வசவங்களை படுத்த மாட்டாங்க. சரி, பணம் வந்துட்டு சேர்ந்துருச்சு, பணம் கொடுத்தாச்சு. அந்த விதவை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த விதவை மாட்டிருக்கா. அண்ணே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம், சிஸ்டர் நீ ஒரு ஆரம்பிச்சிருப்பார், ஒரு அமௌண்ட் உள்ளே போயிட்டுருக்கும்.
அந்த அமௌண்ட் எடுத்து அவன் ஃபீஸ் கட்டிட்டாலோ செலவு பண்ணிட்டாலோ அந்த காசை அவள் திருப்பி தர முடியாத ஒரு நிர்பந்தத்தில் நிற்கிறான். அவளுக்கு எல்லவும் தெரியாது. இயேசு நாமத்தில் வரான் அந்த மனுஷன். என்ன சபையில் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், பிரகஸ்பதியாக இருக்கிறான், பிரகாசி நட்சத்திரமாக இருக்கிறான். நான் உண்மையை சொல்கிறேன். இப்படி இருக்கிற பொழுது பணமும் செலவு பண்ணிட்டா, அது திருப்பி கொடுக்கறதுக்கு கூட வருமானமும் கிடையாது. அப்பொழுது இந்த கொடுத்த கொடையாளன் இருக்கா இல்லையா, அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? பொண்டாட்டிக்கே நீ புருஷன் பணம் கொடுக்காத காலம் இது, இன்னொரு குடும்பத்தை நீ தனிப்பட்ட விதத்தில் ஆதரிப்பாய் என்று சொன்னால், இந்த படம் நாணயத்தையும் நான் சொல்கிறேன், இன்னசென்ட் லேடியாக இருப்பா, ஏதோ இயேசு நாமத்தில் வாங்கியிருக்கான், எப்படியா பிள்ளைங்க படித்து கொடுத்துடலாம் அப்படியும் இருக்கலாம், இல்லை ஏதாவது வழியில் அதை திருப்பி அழைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன் அப்படி இருக்கும். பணம் எப்படியெல்லாம் விளையாட்டு பாருங்கள். இப்போது அவன் சிந்த மொழியும் விழியும் மாறுது, பணம்லாம் என்கேஷ் ஆகிட்டோன்னு. பணம் செலவு பண்ணிட்டாவோ திருப்பி தர முடியாது. இப்போ அவன் மொழியும் அவனுடைய விழியும் மாறுகிறது. எங்கே போய் நிற்பா? கொடுத்ததுக்கான அத்தாட்சி இருக்கிறது, வாங்கினதுக்கான அத்தாட்சி இருக்கிறது, கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, வாங்கலன்னு சொல்ல முடியாது. இப்பொழுது அவளை இந்த தனி நபர் என்ன செய்கிறார்? தனக்கு அடிமை போல நினைப்பார் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், போலீஸு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் சட்டம். வேதம் என்ன சொல்லுது? யாத்திராம் புஸ்தகம் 22-24 யாக்கோபு 1:27 என்ன சொல்லுது? அவர்கள் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அந்த முறையீடுகளை நிச்சயமாக கேட்டு கோபம் உண்டவராக்கி, தேவ கோபம் பற்றி எரியும். ஆஃப்டர் சால்வேஷன், ஆஃப்டர் த அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆஃப்டர் யுவர் சேரிட்டிஸ், ஆஃப்டர் யுவர் டைட்ஸ், ஆஃப்டர் யுவர் ஹோலி கம்யூனியன், விசுவாசி மேலே தேவ கோபம் வரும். அற்ப விசுவாசம் சொல்ல முடியாது. இப்போ தான் அது பெரிய அளவில் போயிடுச்சு இல்லையா? கொளுத்த கடாவாயிடுச்சு, கொளுத்த கன்றா மாறிடுச்சு, பெரிய மீனாக மாறிடுச்சு. ஏன்னா ஒரு ஊழியனை ஒரு மீன் விழுங்க விட்டது யோனாவினுடைய சரிதனுடைய உட்கருத்து என்னென்னா, விசுவாசிகளே வைத்துக்கொள்ளே போய் போதகர் உட்கார்ந்து கொள்வாங்க. ஒரு மீன் ஒரு தீர்க்கதரிசியை முழுங்கிடும், முழுங்கும். மீன் பெருசாக இருந்தால் முழுங்கும், வசதியான மீனாக இருந்தால் இவங்களே இறங்கி போயிடுவாங்க, பலிவிடம் பழைய சமர்ப்பிக்கும். இது எல்லாம் கர்த்தருடைய கோபத்தை கொண்டு வருகிற செய்கைகள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 10 பேர் கொடுக்காத காணிக்கையோ ஒருத்தன் கொடுத்தான்னா எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரே ஆத்துமாவை கர்த்தர் கொடுத்துட்டார் போதும்லாம் நம்ம நினைக்க முடியாது. அந்த ஒன்றுக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னா, அல்லது இதே போல் இந்த பணம் புழங்குகிற காலத்தில் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். சபை வளர்ச்சிக்குனே போய் கொண்டிருக்கிறது. சரி, 10% சபை கொடுத்தாச்சு, பாதிரியாருக்கு அல்லது சபைக்கும் சங்கத்துக்கும் நம்ம உத்தமனாக இருக்கும். மீதி 90% நான் சொல்கிறது உங்களுக்கு போதுமானத்துக்கு மேலே இருக்குது. நோய் கிடையாது, கடன் கிடையாது, வாடகை கிடையாது, வட்டி பிசாசு கிடையாது, விளையாடுது, பணம் நிரம்பி வழியுது. இப்போ இந்த மாதிரி ஜனங்கள் இடத்துல நீங்கள் போய் பேசுகிறதுலே உங்கள் மாசற்ற தேவபக்திக்கா. மனைவியோடு போயிடுங்க, பாதி பிரச்சனை இருக்கா. மனைவியால் பிரச்சனையா, இது பிடிக்கலையா, செய்யாதீங்க. இல்லை சபை போதகர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட வச்சு யாரையாட்டுக்காவது கொடுத்து தொலைங்க. அதாவது தொலைங்கன்னா நல்ல விதமாக சொல்கிறோம், உங்களுக்கு தெரிந்த யார்கிட்டாவது கொடுத்துருங்க. இது உங்கள் வழியில் நாங்கள் செய்யலாம். யார் கொடுத்ததுன்னு தெரியாது, யார் வாங்கன்னு தெரியாது, எந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது, தெரியவும் கூடாது. விதவைகளுக்கு இப்படி தான் சபை மூலமாக போவோம். சபை இது இடத்துல நிற்கணும். எதுக்கு? பணத்துக்காக சொல்லலை. விசுவாசினுடைய கொடுக்குற மனம் இருக்குது, அதனால அவன் மாசுபட்டுருவான் அன்று வேதம் சொல்லுகிறது. சரி, மாசு இல்லாத ஒரு குடும்பம் இருக்கும், இவன் போய் மாசுபடுத்திடுவான். அவர்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, போலீஸ் வரத்துக்கு முன்னாடி ஜெபித்தால் கர்த்தர் இறங்குவா. நான் கோபம் மூன்றவர் ஆகியே நம்ம வீட்டில் அந்த சிச்சுவேஷன் வந்துடும். நம்ம வீட்டில் நம்ம இருக்க மாட்டோம், இன்னொரு வீட்டுக்குள்ளே பூரா பார்த்தா. அதுதான் சொல்ல வருது, உன் மனைவி விதவி ஆகிடுவா, உன் பிள்ளைகள் திக்கெட்டில் போயிடுவாங்க. எத்தனையோ பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா ஃபீஸ் கட்டினார், இன்றைக்கி அந்த பசங்க சஃபர் பண்ணுறாங்கன்னா உன் தர்மம் ஒன்றும் தலை காக்காது, அது தர்மம் உள்ளே இருக்குது. விதைக்கிறத நம்ம அறுப்போம். இது வார்த்தை. நல்ல நிலத்தை வச்சா நல்ல விதமாக இருப்போம். இவ்வளோ காய்மகாரம் உள்ளே வச்சுட்டு, இவ்வளோ அழுக்க உள்ளே வச்சுட்டு குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏதா கொண்டமாக இன்னும் சேர்த்த பூசிட்டு வரக்கூடாது. இப்போ தான் கழுவி கொழுப்பாட்டி எடுத்து வந்து வச்சுருக்கிறார் கர்த்தர் நம்மளை. என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், தான தர்ம காரியங்களில் வர்ற அளவுக்கு நம்ம கர்மாயாக கொடுக்குது. ஆமாம்,
சரி, புது மனுஷன், புதிய பார்வை, எல்லாம் சிந்தெல்லாம் மாறிடுச்சு. கொடுக்கிறபடியினால நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. வாங்குறபடியினால அவர்களை எய்த்தலும் இருக்கக்கூடாது. எய்த்தால் தேவ கோபம் வரும். திக்கற்ற பிள்ளைகள் எங்கே போவாவோ, அவளுக்கு எல்லாம் நான் தான் கார்டியன்னும். அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அவன் பிள்ளை படிக்கிற வரைக்கும் இருப்பா, அது வரைக்கும் ஓடும் இல்லையா, வாலிபமும் இருக்கும் இல்லையா. சின்ன பசங்க இருக்கப்போ விதவியானவ என்ன வயசு இருக்கும், இன்னும் ஒரு 20 வருஷம் தாங்குவா இவனோட இச்சைக்குரிய வாழ்க்கைக்கு. அவன் நான் சொல்கிறேன் 2 வருஷம் கூட ஓடாது, சத்தியமாக சொல்கிறேன் 2 மாதம் கூட ஓடாது. இந்த பிரசங்கம் உங்களுக்கு நியாய தீர்ப்பின் நாட்களில் வந்து நிற்கும். நான் சபிக்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. வளர 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 உங்களுடைய மாசில்லாத பக்தியை காத்துக்கொள்ளணும். பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு மிஸ்டு கால் வருது, ஆண் பேரை பெண்ணை வைக்கிறது, பெண் பேர் ஆணை வைக்கிறது, இந்த மாய்மலெல்லாம் பண்ணிங்க. ஃபோனை காட்ட மாட்டேன்னு யார் சொன்னாலும் சொல்கிறேன். நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். கணவனுடைய ஃபோனை மனைவி பார்க்கலாம், மனைவியோட ஃபோனை கணவன் பார்த்து தான் ஆகும். போலீஸ்கார மாதிரி சந்தேக பார்வையில் இல்லை, எந்த வித ஒளிமறைவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது, பார்த்துட்டு போட்டோம். பார்க்க விடலைன்னா ஏதோ ஒரு அசிங்கம் இருக்குது அந்த ஃபோனில், ஏதோ ஒரு களவு இருக்குது, அப்போ தெரிஞ்சுக்கலாம். தேவ கோபம் வராது. ஏசு அன்பாக இருக்கிறார், இருக்க மாட்டாரியா? வசனத்தில் இருப்பார், அன்பாக இருப்பார், வார்த்தையில் இருப்பார். அதாவது போர்டு போட்டிங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டினா இருப்பார். நீங்கள் என்ன நவநாகரிகம் மேட் ஃபினிஷிங்கில் போடுறீங்களோ, கிளாஸி ஸ்டிக்கர் சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவ கோபம் வரக்கூடாது. இளம் வயது ஒரு வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் இந்த விளையாட்டுலாம் விளையாட பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடே நாசமாயிடும். எல்லாம் இருக்கும், நான் இருக்க முடியாது அப்புறம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கர்த்தனை வைத்திருக்கிறார். ஏசு இதை செய்கிறார், ஏசு அது செய்கிறான்றதை விட உங்களுக்குள்ள தேவ பக்தி இருக்கிறதா, சுத்த பக்தி இருக்கிறதா, மாசுலா தேவ பக்தியாக இருக்குதா? ஒரு விதவையை பார்த்தா எப்படி இருக்கிறது உங்களுக்கு? அதே சமயத்தில் இந்த இளம் விதைகளை வீட்டில் சேர்க்காதீங்கன்னு வேதம் சொல்லுதா, தீத்தூவில் சொல்லுதா, தீமோத்தியில் சொல்லுதா. அவர்கள் எப்பொழுது மாம்ச எண்ணம் கொண்டு அவர்களுக்கு ஒரு விபச்சார மயக்கத்தில் அவர்கள் எழும்பி கிரியை செஞ்சாங்களாம், குடும்பமே நாசமாக போயிடும். நவ் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சர்ச்? டிராஃபிக் சிக்னல் மாதிரி இது, ரெட்டு லைட்டு எல்லோன்னு போட்டிருக்காங்க இல்லையா, வண்டியோடு மோதக்கூடாதுன்னு தான் அந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குது. அதே போல் தான் சபை இந்த இடத்துலலாம் கலங்கரை விளக்காக நிற்கணும். ஞானஸ்தானம் கொடுக்கறது, திருவிருந்து கொடுக்கறது, தசமம் வாங்கி காணிக்கப்பட்டில் போட்டுக்கிறது, இது மட்டும் இல்லை. இது ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், பரிசுத்த நடக்கையில் மிகப்பெரிய நெரிசல் உண்டாயிடும். தெரியாது, ரஷ் இருக்கிற ஃபேமிலி சர்ச்சஸ் தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. புதுசாக மொண்டாட்டி மாதிரியே கூட வந்து உட்காருவான் வேறு சபையில். எவன் மொண்டாட்டி கூட வந்து உட்காரான்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரையும் சொல்கிறேன், இதெல்லாம் நடத்த வாய்ப்பு இருக்குது. தேவ கோபம் வருதா? இல்லை, ஏசு என்ன ஆசீர்வதிக்கிறார். இல்லை, ஏசு என்ன அதிசயம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார், சமாதானம் தரார், இதை தரார், அதை தரார். நீ காணிக்கை போடு, 10 ரூபா போடு, 100 ரூபா வரும். சைக்கிளில் போகிறோம்லாம், பைக்கில் போனோம், பைக்கில் போகிறோம்லாம், காரில் போகிறோம், காரில் போகிறோம்லாம், ஃப்ளைட்டில் போகிறோம். என்ன கொடுங்கள், கொடுக்கப்படும். இதை மாதிரிலாம் கேட்டு கொடுத்துட்டு போகிறேன். உனக்கு கொடுக்குற மாதிரி அவளுக்கு கொடுக்க போகிறேன். நீ கொடுத்தா நல்லா இருக்குது, அவளுக்கு கொடுத்தா வேணாமா உனக்கு? இந்த மாதிரி ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன், வேணாம், நல்லபடியாக போதா வண்டி, குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக போதா, போகிறப்ப மனைவியோட போங்க, மனைவியோட வாங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ ஓவாமேன்னு எனக்கு தெரியல. சொந்த மனைவியோட போகிறதுக்கு அவங்களுக்கு கூசுது இல்லை? மனைவி மூலமாக ஏதாவது டீல் பண்ண இருக்கீங்களா? மனைவி தெரியாமல் செய்கிறீங்களா? நீங்கள் பெரிய குண்டகத்தை விளைவிச்சு கொள்கிறீங்க. உங்களுடைய ஜீவனுக்கு சொல்கிறேன், அந்தம்மா கண்டுபிடிச்சி ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ண முடியும்? அதுவே ஹவுஸ் ஒய்ஃப், அதுவும் இவரோட இதில் தானே இருக்குது. அவன் மனைவியான என்ன செய்ய முடியும் புருஷனுக்கு மிஞ்சி? இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ணுகிற இடத்தே நான் நெட்பமான பகுதியை எடுத்து சொல்லுகிறேன். உங்கள் மேலே கோபாக்கணும் வரக்கூடாதுன்னு. இப்படியெல்லாம் பண்ணி முறையிடுதலை நான் நிச்சயமாக கேட்டு, மற்றது கேட்குறாரோ இல்லையோ, இதெல்லாம் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினாலே கொலை செய்வேன். யார் செய்கிறது? ஆண்டவர் செய்கிறார். இங்கே ஆப்ரேஷன், அங்கே ஆப்ரேஷன், அங்கே ஆப்ரேஷன், இங்கே ஆப்ரேஷனு. உள்ளூரில் வைத்தியம் பார்த்தாது வெளியூருக்கு போகணும். அப்புறம் காசு இருக்குல்ல. இதெல்லாம் தேவையா ஐயா? நம்ம ஆவியின் பட்டயமே இங்கே வேத புஸ்தகத்தை கையில் படுத்துக்கொண்டு கம்பீரமாக பவனி வருகிறது எப்படி ஆலயத்தில்? நான் சொல்ல தாழ்மையோடு சொல்கிறேன். ஒரு கம்பீரமாக ஓடி ஆடி வாலிபர்களை போல் வேலை செய்கிறத நான் பார்த்த கண்கள்
வயோதிகம் கொண்டவர்களாக இருந்தாலும் வாலிபர்களைப் போல துள்ளி குதிக்கிற சிங்க குட்டிகளை பார்த்தேன் கண்கள். நாளைக்கு ஏதாவது ஒன்று சிலுமிசம் பண்ணிங்கன்னா பட்டையும் காமிச்சு கொடுத்துரும். இந்த ஆவியின் பட்டை இங்கே நின்றோம். அது வெறும் புக்காக தான் இருக்கும் கையில். ஆவியின் பட்டயமாக வேதவாசனம் வெறும் புஸ்தகமாக இருக்கும். அதில் எந்த வல்லமையும் இருக்காது. வாழ்க்கையில் இந்த இடம் காத்து கொள்ளட்டும். இனி வர இது வரைக்கும் அதெல்லாம் நடக்கலை ஐயா, என்னையா சொல்கிறீங்கன்னா, இனி வர நாட்டில் அது நடக்கும். நாட்டில் நடக்கிற பொழுது பிரச்சனை வச்சுக்காதீங்க. நீ சபை இப்பயே பிடிக்குது புருஷமார்களை. என்ன நாளைக்கு அப்புறம் மனைவிமார்கள் வந்து இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு ஐயா, இவர் அவ்வளோ வச்சுருக்கான், எவ்வளோ வச்சுருக்கான், எவ்வளோ வச்சுருக்கான், அவ்வளோ வச்சுருக்கான்னுச்சுன்னா அந்த அம்மாவுடைய கூக்குரலும் உங்களுக்கு சும்மா விடாது. சகோதரிமார்கள், கர்த்தர் உடனே கேட்டுருவார். நியாய தீர்ப்பு உடனுக்குடன் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டுரும். இந்த விளையாட்டு ஒண்டி வச்சுக்காதீங்க. போகிறப்போ அந்த எண்ணத்தோடு யாருமே போக மாட்டாங்க. சபையில் இருக்குது, ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் வந்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உருவாகும். ஆரம்பம் வந்து அப்படியே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் ஆரம்பிக்கும். இது சத்தியமான நடைமுறை சிக்கல். ஃபஸ்ட் டைம் நல்லாயிருக்கும். ஒரு ஊரில் இப்படி தான் நடந்துச்சு, சாட்சி சொல்கிறேன். எல்லாருக்கும் புடவை கொடுக்குறேன். ஒரு பெரிய மனுஷன் போய் சின்னவராக இருந்து பெரியவர் ஆனார். திடீர்னு ஒரு எழுப்புதல், எதுக்கு சபைக்கு தசமாக கொடுக்கணும். அது ஒரே குடும்பம் பொழைச்சி நல்லா செழித்து கொழுத்த கன்றாயிடுச்சு. பாஸ்டர் BMW வாங்கிட்டார். நம்மால் மாருதி வருஷனில் ஹையர் எண்டில் போயின்னு இருக்கிறார். BMW விலை என்ன உங்களுக்கு தெரியும் என்னன்னு. பாஸ்டர் நம்ம காட்டில் வாழ்ந்துட்டார். நம்ம கொடுக்குற தசமாங்க எதுக்கு இருந்தாலும் கொடுக்கணும், நம்ம போய் ஏழைங்களுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், தசமாங்கும் சேர்த்து கூட கொஞ்சம் காசும் போட்டு பெரிய அளவில் ஹோல்சேல் புடவையே இறக்கிட்டான். இடைக்கு எடுத்துன்னு போய் அவருக்கு தெரிந்த ஒரு ஏழை பகுதிகளில் போய் அவரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போய் அப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு. புடவை கொடுக்குறேன், ஜாக்கெட் கொடுக்குறேன்ட்டு. அப்புறம் ஒருத்தி கரெக்டாக ஃபோன் அடிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டா, புடவை ஜாக்கெட் கொடுத்த வீட்டில் அதை போட முடியாது, நைட்டி வாங்கி கொடுக்குறியான்னு கேட்க ஆரம்பிச்சா. அதுக்கு என்ன நைட்டி வாங்கி கொடுக்குறேன்னு இது லூஸு வாங்கி கொடுத்துச்சு. இது அப்படியே உள்ளாட வரைக்கும் போயிடுச்சு. கடைசியில் இந்த மனுஷன் போட்டிருக்கிற வஸ்திரமே உடம்புல நிற்காத அளவுக்கு வியாதியை வந்துடுச்சு. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபுல்லாக போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா அதிகாரமும் போயிடுச்சு. பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் சளி காசு இல்லாமல் நடுவீதிக்கு இந்த மனுஷன் வரல. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நோய் உள்ள வந்துச்சு. அந்த நோயில் வஸ்திரமே மேலே போட முடியாத அளவுக்கு ரோகங்களாக, குஷ்ரோகம் சொல்ல, சரீரத்தில் அப்படிப்பட்ட கட்டிகளாக உருவாயிடுச்சு. துணியை போட முடியாது, சும்மா போத்தி வச்சுருப்பாங்க. அது கூட ஆட்கள் இருக்க வரைக்கும் ஒரு மெல்லிய வஸ்திரம், ராஜாவுக்கு சூடுண்டாக்க மெல்லிய வஸ்திரம் போத்துனாங்க இல்லையா, தாவீதுக்கு அந்த மாதிரி போத்தி வச்சு. அது நம்மள மாதிரி ஆள் போனால் அந்த வஸ்திரத்தை எடுத்துருவான். ஆம்பளை தானே பாஸ்டர், என்ன இருக்குது அதில்? ஏன்னா வஸ்திரம் போட்டாலே எரியும். பேய் இல்லை, வெளி சூழியம் இல்லை, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் குளிக்க போய் அழுக்கான கேஸுங்க. இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆரம்ப காலம் இப்படி தான் இருக்கும். அப்படியே ஆவிக்குரிய இதில் இருக்கும். கொடுக்கறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். சபை வழியாக போச்சுன்னா அது விஷயம் வேறு. ஆளை வச்சு பிரியாணி செய்கிறலாம் மடையும் இல்லை. நம்மளே செய்கிறோம்னு சொல்லிட்டு 50 பேர் வீட்டுக்கு வந்துக்கிறப்ப செஞ்சோன்னா அப்புறம் பிரியாணியாக உப்புமாவான்னு கேட்குற அளவுக்கு ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். தேவை கோபம் வரும். இன்றைக்கி வருமா, 26 வருமானா வரும், கடைசி நாட்டில் வருமானம் வரும். நீங்கள் வருகைக்கு பிறகு கைவிடப்பட்டதை சொல்ல, இங்கே கைவிடப்பட்டுரும், சபையிலே கைவிடப்பட்டுரும். இருக்கிற செழிப்பு, மேன்மை, ஆஸ்தி, ஆபரணங்கள் அனைத்தும் அசைக்கப்பட்டு போய்விடும். குடும்பத்தில் மரியாதை இருக்காது, பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க. 25 வருஷம் 20 வருஷம் குடும்பம் நடத்துகிற குடும்பமே உங்களை காரி உமிழத்தக்கதான சூழ்நிலைகள் உருவாகும். மனைவி ஏதோ கொஞ்சம் போனால் போதுன்னு இருந்தால் கூட பிள்ளைங்க விடாது. இந்த மனுஷன் சேர்க்காதானும். எது நம்ம காசில் தான் படிச்சுது, நம்ம காசில் தான் விருத்தி அடைஞ்சிது. எல்லாமே சொல்ல முடியுமா? என் காசில் தான் நீ படிச்சேன்னு. நம்ம காசில் படிச்சுட்டு நம்மகிட்ட இங்கிலீஷில் பேசுகிறா தெனாவட்டான்னா அது விஷயம், டாபிக் வேறையாக இருந்தால் நம்ம அதை நகைச்சுவை எடுத்து பேசலாம். இல்லை என்கிட்ட அப்படி பேசுகிறியா நீன்னு. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கலங்கத்தை பண்ணிவிட்டு முகமாக பசங்களை பார்க்க முடியாது. நீங்கள் அப்போ பசங்களை பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு திறந்த மனதோடு என்கிட்டயே பேச முடியாது. திருட மாதிரி பார்ப்பீங்க, லைட்டை பார்ப்பீங்க. இன்னும் அப்படியே பெருசாக எல்லாம் லைட்டெல்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி லைட்டை பார்ப்பீங்க. இது விளையாடிச்சானா இல்லையான்ற மாதிரி நான் ஒன்று பார்ப்பேன், நீங்கள் கூரையை பார்ப்பீங்க, செவுத்தை பார்ப்பீங்க, என் முகத்தை பார்க்க மாட்டீங்க.
பார்க்க முடியாது. இது அந்த மாதிரி ஒரு ஈனமான ஒரு பகுதியில் கொண்டு போய் விட்டுரும். சபையில் ஆரம்பிக்கும், சங்கத்தில் ஆரம்பிக்கும், நல்ல ஒரு எண்ணத்தில் தான் அதை ஆரம்பித்தோம். எல்லாம் அம்பட்டும் பணம் வந்த பிறகு நடந்திருக்கும். முதல்ல நமக்கே இல்லை இல்லையா, நம்மளே அன்னகாவடியாக இருக்கோம். நம்ம எங்கேருந்து போய் அதிபதி மாதிரி எடுத்து கொடுக்குறது, எல்லாம் கொடுக்கட்டும் ஆண்டவர் அப்புறம் நான் தரேன்றது. அப்புறம் கொடுத்தோன்னே காணாமல் போகிறது. அவன் எவ்வளோ பரவாயில்ல என்னை கேட்டான், ஆண்டவரே நான் தஸ்வான் தரேன் நான் யாக்கோப், அப்புறம் தரல. அது இன்றைக்கி சபையில் அந்த மாதிரிலாம் இருக்கும், நம்ம வீட்டில் இல்லைனாலும் உலகம் முழுவதும் இருக்கும். உயிர் போகிற நேரத்தில் என்னென்னமோ பொருத்தனை பண்ணுவான், அது ஏதோ ஒரு கேரில் பண்ணிட்டேன்னுவான், ஸ்லிப்பெல்லாம் எழுதி கொடுப்பான், அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி கொடுப்பான். அதை வாங்குகிற பாசன மாதிரி இருக்கான், தட்டில் எழுதி தட்டில் வச்சு ஆலயத்துக்கு இவ்வளோ கொடுக்குறேன் நீ பொருத்தனை பண்ணி இங்கே வச்சுட்டு போ அப்படின்பான். அதை தான் வச்சுன்னு இருக்கணும். போனவன் தான், வந்தவனும் வரமாட்டான். இவன்லாம் கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடுவான். அதாவது இது ஒரு பெரிய அளவில் குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சொன்னால் செய்யல அவ்வளோதான், அதோட இது. அதை போய் கேட்குறவன் மேலே தான் குற்றவாளியாக இருக்கும். கர்த்தருடைய பார்வையிலே சொல்கிறேன். அதை போய் அவனை நம்பி கேட்குறியாடா, என்ன நான் தானே அழைச்சவனு, நீ என்னை பார்த்துல ஊழியம் செய்யணும். எவனோ தரானானா அது பின்னாடி போய் சுற்றின்னு இருக்கேன். அவனுக்கு ரிமைண்டர் மேலே ரிமைண்டர் அனுப்புவானுங்க. இது நிறுவனத்தினுடைய லா, ஆர்கனைசேஷன்லாம். நீ தரேன்னு சொன்னீங்களே என்னாச்சு, இவன் பேச்சு கேட்டுன்னு அட்வான்ஸ் பண்ணுறான் லேண்டுக்கு. வாயத்தான் தான் கோடி தானே, கோடியில் இருக்கிறதாலும் நான் 2 கோடி தரேன் 3 கோடி தரேன் கமிட்மெண்ட் கொடுக்குறது, எழுதி வாங்குறது, இதெல்லாம் இன்டெரக்டாக நடக்கும். இதெல்லாம் இந்த அரிசியெல்லாம் வேவாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இதெல்லாம் கூட தப்பிச்சிரும். அந்த எழுதி கொடுத்துட்டு இது ₹1 கூறு அது ₹1 கூறு கேட்குறது, அதுக்கு மேலே 420, கொடுக்குறேன்னு சொன்னது அதுக்கு மேலே ஒரு 840. அதனால் இதுக்கும் அதுக்கும் தீனிக்கு தானே சரியாக போயிடும். அவன் கொடுன்னானா என்ன பண்ணுறது, நோட்டீஸ் கொடுத்து எழுதி கொடுக்க சொல்கிறீங்க. நான் உட்காந்துருக்குறேன் கொழுக்கட்டை மாதிரி, எல்லோரையும் கொடுக்குறான், நான் மட்டும் என்ன இருக்குது, நான் ஒரு 2 கோடி போட்டு கொடுத்துருவேன். கொடுக்குறப்ப பார்த்துக்கலாம் எந்த ராஜ்யம் எந்த சிங்காசத்தில் இருக்கிறான்ட்டு. இது கூட ஓரளவுக்கு தப்பிச்சிரும். ஏன்னா கர்த்தர் பார்க்குறாரு இல்லையா, இவன் ஒரு திருட்டுனா இருக்கான், அவன் ஒரு திருட்டுனா இருக்கான், சரி திருட்டு பசங்க 2 பேரையும் மன்னிச்சிடலாம்னு விட்டுருவோம். ஆனால் இது அப்படி இல்லை, இது பொல்லாப்பு. இது என்ன, அதுவும் உத்தமையாக இருந்துட்டு ரட்சிக்கப்பட்டவளாக இருந்து ரட்சிப்பை இழக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே ரட்சிப்பு தான் முக்கியம், இந்த நாசமாக போகிறவன் காசு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டான்னு வச்சுங்க. பிதாவே என்னை ஆசீர்வதி, இப்படிலாம் கூட வாக்குத்தத்தம் அந்நியபாசெல்லாம் சொல்லி கூட ஜெபிக்க வேண்டியதில்லை. இந்த சாத்தான் எப்படி என் வாழ்க்கையில் வந்துட்டான் தெரியாமல் வாங்கிட்டேன், ஆண்டவரே என்னை நினைத்தருள்னாலே போதும், கொடுப்பேன் போய் வாங்க மாட்டேன். இதுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட பணம் கொடுத்தாரா? இப்போ தெரிதா பண ஆசையில் தீமைக்கு வேறாக இருக்குதுன்றது. அதை இச்சித்து அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள்னு வேதத்தில் வாசிக்கிறேன் இல்லையா. இது நல்ல ஞானம் இல்லாத வர பணம். இது ஞானம் கிடையாது, இந்த பணத்தை கையாளக்கூடிய ஞானம் கிடையாது. ராங் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இது ராங் டைரக்ஷன். இதெல்லாம் சேர்த்துக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலிமா செஞ்சு அவங்களோட வழியில் போனால் இந்த இடத்துல பிரச்சனை வராது. தேவனோட கோபம் வர்றோம், என்ன தேவனோட கோபம் வரும். அடுத்த ஒரு தேவனுடைய கோபம் எப்படி விசுவாசிகள் வாழ்க்கையில் வரும்னு சொல்லிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பகுதியை முடிச்சிடுறோம். அதோடு நீங்கள் கிளம்பி சிற்றுண்டி சாப்பிட்டு கிளம்பி சொல்லுங்கள். சாயந்தரம் ஈவினிங் சர்வீஸில் மீதியான தேவ கோபம் எப்படி வருதுன்னு நம்ம தியானிக்கலாம். இப்போ அடுத்த கோபம், தலைமை விட்டு விலகினால் வரும் தேவ கோபம். யாத்திரையாகமம் 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்தில் நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்க தங்களை கெடுத்து கொண்டாங்க. என்ன 32:7 யாத்திராமத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அவர்கள் நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள் என்று சொன்னார்கள் என்றார். ஐயோ, இது எவ்வளோ 32:9 சொல்லுது, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றான். 32 32:10 9 சொல்கிறார், ஆமாம் ஆண்டவரே இவருங்க வணங்கா கருத்துள்ள ஜனம். மோசே சொல்கிறார். ஆனால் நம்ம எல்லாம் இந்த கன்றுக்குட்டி ஆராதனை விஷயம் தெரியும், நம்ம எல்லாம் அதுலேருந்து தான் பார்ப்போம். கன்றுக்குட்டியை சுற்றி சுற்றி வந்தாங்க, விக்கிரகாரனை செஞ்சாங்க, என்ன இதனால் தேவனுடைய கோபாக்கனே வருது, அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் இருக்கிற மறைபொருள் என்னன்னு கேட்டால், உங்களுக்குன்னு எழுப்பப்பட்ட தலைமைத்துவம். எரேமியாவில் 3:15 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எரேமியா 3:15, என் இறுதிக்கேற்ற மெய்ப்பர்களை உனக்கு நான் எழுப்ப பண்ணுவேன், எழுப்பி உள்ளேன்,
அது யாருடைய இருதயத்துக்கு ஏற்றது? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஜனங்க அவங்க. அவர் யாரை பாஸ்டராக வைக்கணும்னு வச்சுருக்காரோ அவங்க தான். நானே தேர்ந்தெடுத்துக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். உங்களுக்கு 3:15 சொல்லுகிறது, எரேமியா 3:15, உங்களுக்கு என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பனை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீங்கள் தேசத்தில் பெருகி பலுகுகிற அந்த நாட்டில் அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்று என்று இனி சொல்வதில்லை. என்ன இப்படியாக என் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அறிவோடும், இதாவது கர்த்தரை எழுப்புகிற போதகர்கிட்ட இந்த அறிவும் புத்தியும் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை வரும். அதனால்தான் இந்த ஜனங்க என்ன செய்கிறான்னு கேட்டால், இது நவீன காலத்தில் கடைசி நாட்களில் இப்படியெல்லாம் ரொம்ப சேட்டைகள் அதிகமாகிடுது. கர்த்தருடைய சேட்டையின் கீழே போகிறோன்னு சொல்கிறீங்க, அந்த கர்த்தருடைய சேட்டை இல்லை, இது மனுஷனுடைய சேட்டை. இந்த தீமோத்தியில் வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயும் 4வது அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவு உள்ளவர்களாக்கி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலம் வரும். இப்போது நம்ம அந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் 4 கெஸ்ட் ஸ்பீக்கர் வச்சு ஒரு கூடாரத்தை வச்சுருக்கிறவங்க ஒரு ஹாலை புக் பண்ணி பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. 4 ஆராதனைக்கு 4 கெஸ்ட் ஸ்பீக்கர், 4 மாதத்துக்கு 4 கெஸ்ட் ஸ்பீக்கர் வரும். வர்றவனுக்கு ஏதோ 1000-500 கொடுத்துட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இவங்க எடுத்துக்கிறதும் இருக்குது. எல்லாம் போக ஊழியம் அப்படியே நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு அசம்பிள் ஆகிற அசம்பிளிஸும் இருக்குது. அதான் இதுக்கு கூடுற சபையும் இருக்குது. யார் தகப்பன் தெரியாது, யார் தாய்மாமன் தெரியாது. பவுல் சொல்கிறார், உங்களுக்கு அநேக உபாதியார்கள் இருந்தாலும் தகப்பன் ஒருவனும் இல்லையே. தகப்பனுக்கு தான் தெரியும் அந்த ஆத்மா பாரம் என்று. விருந்தாளிகளுக்கெல்லாம் தெரியாது. முட்டாய் வேணும் வருவான், அவனுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றபடி ஏதாவது ஸ்வீட் வாங்கி வந்து பிள்ளைங்களுக்கு நோய் உண்டாக்கிடுவான். சிலது ஹோட்டல் ஃபுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஆகாது, காரம் அதிகமாக இருக்கா, காரம் கம்மியாக கொடுக்கணுமா, இந்த பிள்ளைக்கு இந்த ஆகாரம் ஆகுமா ஆகாதான்னு தகப்பனுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும். தாய் பரிசுத்தாவியனவர், தகப்பன் பிதாவாகிய தேவன். இவரால் எழுப்பப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த அழைப்போடு எழுப்பப்படுகிறது தான் தேவனால் எழுப்பப்படுகிற மேய்ப்பர்கள். இவர்கள் சகல நல்புத்தியோடு பரிசுத்தோடு மேய்ப்பாங்க, ஞானத்தோடும் புத்தியோடு இருப்பாங்க. அந்த ஞானத்தால் தான் வீடு கட்டி எழுப்பப்படும். இந்த போதனைக்கு செவி சாய்க்கிற பொழுது எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். இது இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு சில போதகர்கள் இருப்பாங்க. என்ன, வார்த்தை ஒன்று இருக்கும், வாழ்க்கை ஒன்று இருக்கும். அந்த வாழ்க்கை வழி விலகி போயிருக்கும். அப்பொழுது அந்த வழிக்கு கர்த்தர் இந்த கிருபை நாட்டிலே மன்னிப்பார், தண்டிக்க மாட்டார், தேவ கோபம்லாம் வராதுன்னு சொல்லி அவனுக்கும் ஒரு கோபாக்கினை வரவேற்று கொள்வான். அதே சமயத்தில் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வழிகளது விலகி போகிற ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட ஆத்ம பாரம் இல்லாமல், அவர்களுக்கு நல் வழியை போதிக்காமல் ஜனங்களோடு கடந்து சொல்லிடுவாங்க. இறைமையில் வாசிக்கிறோம் இல்லையா, வேசித்தனம் ஆவி அவர்களை வழி நடத்தது, ஆசாரர்களும் தீர்க்கதரிசிகளும் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று. யாருக்கு போதிக்க வேண்டும், யார் போதிக்க வேண்டும், யார் வழி நடத்த வேண்டும், யார் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும், அவர்களே வழி தவி போயிட்டாங்க. அதுபோல் இந்த அறகுறை வேக்காடுகள்லாம் என்ன செய்யலாம், இதை மாதிரி அறகுறை போதகமார்களை தெரிந்து கொள்ளும். அது எங்கே அவன் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியாது. மேரேஜ் ரெஜிஸ்டராக இருப்பான், புருஷன் யார், பொஞ்சாதி யார், குடும்பம் யார், தாய் யார், தகப்பன் யாருன்னு தெரியாது. அவன் சாப்பா குத்துறான்னா அவனுக்கு காசை கொடுக்கணும். கல்யாணத்தில் நடத்தி கொடுத்துட்டு அவன் மின்னல் போல் போயிடுவான். திட்டு கல்யாணம் பண்ணான்னா ஒன்றும் அதிகம் காசு. வர பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு ஆலயத்தில் கல்யாண நேரத்தில் காணாத போகிற கேஸுங்களாம் இருக்குது. நல்லா வரும், நோய் பாடுகள் வழிகளில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கெல்லாம் வரும். இந்த கல்யாண நேரத்தில் எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா அவங்க இருதயத்துக்கு ஏற்றபடி சிலதெல்லாம் மாம்ச கண்கள் படியே சில காரியங்கள்லாம் பசுமையாக தெரியும். அதுக்கெல்லாம் சபை ஒத்து வராது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க. அவன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் க்ரியேட் பண்ணுவான். நான் ஒரிஜினலாக கேட்பேன். தாய் யார், தகப்பன் யார், அவன் ஆதார் எடு இது எடு அது எடுன்னு அரசாங்கம் கேட்குதுன்றதெல்லாம் கேட்கும். அவன் எது அரசாங்கம் கேட்குதோ அதே மாதிரி உருவாக்குறோன்னா இருப்பான். அதுக்கேற்ற ஒரு பில்லு போடுவான், அதுக்கேற்ற ஒரு சார்ஜ் பண்ணுவான், கட்சி தள்ளிட்டு போயினே இருப்பான் அடுத்த வேலை என்னவோ பார்க்கறதுக்கு. சரி, அது அவனுடைய ஜோலி. நல்லா இருந்துட்டு நீ ஏன் அப்படி போகிற? இதுக்கு சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டால், போதகர்களை சூஸ் பண்ணுறது மனுஷன் கருத்தர் கொடுக்கல. இவர் நல்ல பாஸ்டர், இவர் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் என் மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் என் மொழியை சேர்ந்தவர், அவர் என்னுடைய இனத்தை சேர்ந்தவர், என் வகுப்பை சேர்ந்தவர், இது எல்லாம் தள்ளுபடி ஆகிடும்.
அப்படி போனால் அதுக்கேற்ற மாம்ச கனிகளை தான் நீங்கள் காண்பீங்க. ஆனால் கர்த்தாவே உம்முடைய இறுதிக்கு ஏற்ற போத்துக்கிற எழுப்ப பண்ணினீர், அதனுடைய மேய்ச்சலில் நாங்கள் இருக்கிறோம். அதுதான் இஸ்ரேல் புத்திரலுக்கும் மோசைக்கும் பெரிய பிரச்சனை வந்துக்கான காரணம். எது சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோன்னு சொன்னதே அந்த மனுஷன் பொல்லாதனா போயிட்டான் ஜனங்க கண்களுக்கு. ஒரு கூட்ட ஜனங்கள் அவனை நேசித்தாங்க, அவனை விசுவாசித்தாங்க, அவனுக்கு கீழ்ப்படிந்தாங்க, பயந்தாங்க. சில ஆயிரங்கள், லட்சங்களில் சில ஆயிரங்கள் எழும்புச்சு. 250 பேர் வந்தாங்க, ஆயிரங்கள் மாண்டது. 250 பேர் போல்டாக வந்து பேசினா, தௌசண்ட்ஸ் வந்து வீட்டில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு வீட்டில் இருந்தோம். அந்த 250 பேர் மட்டும்தான் அந்த தத்தான் கோராகு கூட்டத்தார் அவங்க மட்டும் வரல. அந்த ரூபன் வம்சத்தார் எண்ணாமத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், அவங்க மட்டும் வரல. அவங்க அந்த எண்ணாகவும் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரத்தில் மாண்டு போனவங்க பார்த்தா ஆயிரங்கள் மடிந்து போனோம். மோசஸ் இவர்களோடு கூட இருக்கிற அனைவரும் மடிந்து போவார்கள், அப்படியே போனாங்க. அப்போ வந்தது 250 பேர் தானே சண்டைக்கு வாக்குவாதம் செய்யறதுக்கு. மோசை மிஞ்சி போகிற சொன்னது பார்த்தா 250 பிரபலங்களோட அந்த மனுஷர்கள் வந்தாங்க. ஆனால் மடிந்து போகிற அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, டெத்து ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ உயிரோடு இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஆயிரங்களும் மடிந்தது அவங்களோட சேர்ந்து. இங்கே பார்த்தா தலைமைத்துவத்தை விட்டு விலகுகிறதே தேவனுடைய கோபாக்கினை பற்றி வரும். கண்ணை கொட்டி ஆராதனை நடப்பதுக்கு முன்பு நீ மோசே வேணான்னு சொல்லி ஆரோனை தேர்ந்தெடுத்ததுனால தானே வந்துச்சு இந்த பிரச்சனை. அவங்ககிட்ட போனால் அவன் எதை கொடு அதை கொடுன்னு தான் கேட்பான். இதில் ஏன்னா ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஓடணும் இல்லை, நாங்கள் நிறுவனம் நடத்தணும் இல்லை, நாங்கள் எங்களுடைய வண்டி ஓடணும் இல்லை, நீ தசமாக வாங்கி சாப்பிட்ற, உனக்கு அவங்க ஃபாரின்லேருந்து வருது, யூரின்லேருந்து வருதுன்னுவான். ஏன்னா எப்படி பிழைக்கிறது? இது எனக்கு தரிசனமாய் கர்த்தர் காமிச்சார். அது டாக்குமெண்டேஷன், அது விஷயம்லாம் வேறு மாதிரி. நான் தப்பாக சொல்ல. முதல்ல ஏன் போகிற? நீ போகிறதால தானே அந்த கலவுலெல்லாம் நம்ம போய் தலையிட வேண்டிய, கரைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை பார்த்து ஏன் போகிற? உனக்கு எருசலேம் இல்லையா? உனக்கு சபை இல்லையா? நான் சொல்லுது என் கட்டிடமோ என் ஊழியத்தையோ மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்தி பேசலை. கர்த்தர் எழுப்பினே போதகன் இல்லையா? பரிசுத்தத்தை போதிக்கிற தலைமைத்துவம் இல்லையா? ஆன்லைன்லாவது வந்து சேர்றீங்களே, இதுக்கும் மிஞ்சி என்ன இருக்குது? நேரில் வந்தால் என்ன, ஆன்லைனில் வந்தானே, எல்லாம் ஒரே ஒளி தான். தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த கட்சி நாட்டில் எல்லாம் வேவ்ஸில் போகுது. எப்படியா வருதா உங்களுக்கு மெசேஜ் வருதா? சரி, ஆன்லைனில் வர முடியல, யூடியூப்பில் கேட்குறேன். சரி, நீ வர முடியல, நானாவது வரேன் வீட்டுக்கு. நான் சொல்கிறது வந்து பொதுவாகவே சொல்கிறேன். சபையை திஷ்டாந்தப்படுத்தவும் கட்டுத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற அதிகாரத்தின் பேரில் போல்டாக நான் சொல்கிறேன். எந்த விதமான பட்சபாதம் இல்லாமல் பேசுகிறேன். எதுக்கு போனோம்? போனதுனால தானே இந்த ஆராதனையில் இருக்கிற அவலட்சத்தில் நம்ம ஒரு பங்காளராக மாற வேண்டியதாக இருக்குது. நம்ம பங்குதாரராக மாறுறோமா? எப்படி பங்குதாரர் மாறாதான் எல்லாம் நகை பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. அது அவங்க கையில் போனோன்னே மோசை கிட்ட வந்தோன்னா ஆசரிப்பு கூடாரமாக போச்சு. அது ஆரோன் கிட்ட போனோன்னா அது கன்றுக்குட்டி உருவாக்கப்பட்டுச்சு. கடைசி வரைக்கும் ஆரோன் மேலே கோபாக்கின வரல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவன் பிள்ளைங்க மேலெல்லாம் வந்துச்சு, ஆனால் ஆரோன் மேலே வரல. போன ஜனங்க ரிட்டர்ன் வரல. ஆராதனைக்கு போய் இதுக்கெல்லாம் மடிந்து போன கேஸ். ஆராதனைக்கு போய் கன்றுக்குட்டி ஆராதனையில் போய் ஆராதித்தாங்க. இவங்க மேலே தேவ கோபாக்கனே வந்துச்சு. தேவ கோபாக்கனே வந்துச்சா வரலையா? கர்த்தர் என்ன சொல்கிறார்? வந்து பார்த்தோன்னே அவன் கற்பலைகளை எழுதி வாங்கி வந்து தூக்கி போட்டு உடைச்சான். கன்றுக்குட்டி செதறி போச்சு. வாத அனுப்பினார். அந்த ஜனங்கள் 23,000 என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. 1 Corinthians 10வது அதிகாரத்தில் 24,000 என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்? எதுக்கு? சும்மா இருந்தால் சும்மா இருக்காது. நான் இப்போ நேரம் ஃப்ரீயாக தானே இருக்கு, நம்ம ஊழியம் செய்கிறோம். என்ன ஊழியம் ஏன் செய்கிற? ஒழுங்காக வீட்டில் இருக்கலாம் இல்லையா? சபையெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா? சும்மா போகிறேன் சுமந்துன்னு போகிறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். கட்சியில் பார்த்தா போனோம் திரும்பவே இல்லையா ஐயா? ஏன்? அது போஸ்டரில் அப்படி தான் போடுவான். இப்படி கையை தூக்குனா 10 பேர் விடுவான், காலை தூக்குனா 10 பேர் விடுவான். அக்கினி இறக்கிடுறான் அவன். அந்த கூட்டத்தில் அக்கினி தான், ஒரே அக்கினியாக இருக்குது. அக்கினி வர்றதுக்கு முன்பு இப்படி தான் இருக்கும் எல்லாம். வேதம் சொல்லுது, வசனத்தை தியானித்தல் அக்கினி மூண்டது. வசனம் கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, வேதத்தை தியானிக்கிறது கிடையாது. ஒரு 10 வசனம் சொல்லி அதை எழுதி பாருங்க, ஹோம்ஒர்க்கு மாதிரி. இந்த நாளில் நான் படித்தேன், இது என் தொட்டுச்சு, இந்த வசனம் வேறு எங்கன்னா முட்டுதா, மோதுதா, இணைக்கப்படுதா, பிணைக்கப்படுதா, அதை உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா 10 வசனம் படித்து நீங்கள் எழுதி பார்க்குறதுக்குள்ளே 10 வசனம் தாண்ட மாட்டீங்க. உண்மையிலே அக்கினி வந்துடும் உங்களுக்குள்ளே, நிரந்தர அக்கினி. நான் சொல்கிறேன்,
இதுக்கு ஒரு டோக்கன் வாங்கணும், இது சோத்துக்கு ஒரு கூப்பன் வாங்கணும், உக்காரத்துக்கு ஒரு காசு கட்டணும். அப்புறம் அவன் 10 பாட்டு பாடுவான். அவன் வந்து சேர்த்துக்குள்ளே முடிகிற டைமில் தான் வருவான். ஃபயர் அப்படின்ட்டு போய்டுவான். அவ்வளோதான். நீங்கள் அந்த அங்கே குதிக்கிறது, அங்கே இங்கே குதிக்கிறது. உங்களுக்கு கற்றுக்கொண்ட சத்தியம் என்னையா, தொட்டோன்னு ஒரு மாதிரி கிரு இருந்துச்சு. சரி, ஜீவியம் மாறுதா? மறுபடியும் அவன் அதே ஃபயர் போயிடுச்சு. அந்த ஆள் போனோன்னு ஃபயர் கூப்பிட்டு போய்டும். அந்த மனுஷன் போனோன்னு அந்த ஃபயர் அவனோட போயிடும். ஏன் சத்தியம் இல்லையா? சத்தியத்தினால்தான் ஐயா விசுவாசிக்க விடுதலை. அது சொல்கிறது தப்பா? அது கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆறுதலுக்கு போகிறோம், அன்புக்கு போகிறோம். காட்சியில் அது இங்கே இல்லையா? உன்னை எதிர்பார்க்குற ஆறுதலோ, நீ எதிர்பார்க்குற அன்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட இல்லை. இது மாம்ச அன்பு எதிர்பார்க்குற. நீ மாம்ச ஆறுதல் எதிர்பார்க்குற. உங்களத்தில் பேசினால் ஆறுதலாக இருக்கு என்று பேசினோம், கட்சியில் கட்சி கொதறிட்டீங்க அப்படின்றாங்க இல்லையா? இந்த மாதிரி போகிறது கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிடணும். அதை இச்சையற்ற வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும். வசீகரமான பேச்சுகள், உங்களுக்கு வசூல் பண்ணக்கூடிய தந்திரங்கள், இதெல்லாம் இல்லைன்னா சத்தியத்தை போதிக்கிறவனுக்கு எப்பொழுதுமே சத்தியத்தை சத்ருவாகவே பார்ப்பாங்க. ஆனால் அதில் தாக்கு பிடிக்கிற பொழுது அது நல் வழியிலே மேய்ச்சலை நீங்கள் காண முடியும். போதகன் அக்கினி எடுத்துன்னு வரோன்னா, சுவிசேஷ அக்கினி எடுத்துன்னு வரோன்னா இல்லை டாபிக். இப்போது அக்கினி எப்படி வருது? விசுவாசிக்கு வேத வசனம் தியானித்தால் அக்கினி மூண்டது. சில சமயத்தில் ஜபமே என் மடியில் திரும்பி வந்து விட்டதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறோம். என் ஜபத்தை தள்ளி விட்டீர், அது என் மடியில் திரும்பி வந்துடுச்சு. பண்ணுற அயோக்கியத்தெல்லாம் பண்ணிட்டு போய் அக்கினி முகாமில் உட்காந்து விட்டுருவார் ஆண்டவர். பத்சேபாலோட விளையாடி விட்டு சிங்காட்டில் ஏறி வாழ்ந்து ராஜ்ய ரைக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாத்தான் வந்து அழகாக புட்டு வைக்கிறார். நாத்தான் தீர்க்கதரிசி 31வது சங்கீதத்தில் தாவீது பாடுறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்தாவியை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சமூகத்தில் இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன வேணால் சென்ட்டு நீங்கள் இஷ்டப்படியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழ முடியுமா? கர்த்தருக்குள்ளே வாழ்கிற உண்மையான வாழ்க்கை சொல்கிறேன். கோபாக்கணம் வருமா வராதா? வர்றோம். கடைசி காலத்தில் கர்த்தர் மன்னிச்சிருவார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. சத்தியத்தின்படி இதை செஞ்சால் உண்மையிலே கோபாக்கணம் வரும். அவர்கள் மீது ஒரு கோபம் உண்டவராகி விட்டார். வாதைகள் வர ஆரம்பிக்கிறது. ஏன்? ஷிஃப்டிங் த லீடர்ஷிப். எனக்கென்று எழுப்பப்பட்ட மேய்ப்பன் அந்த மனுஷன் நான் எப்படி இனம் கண்டுகொள்ளுது? அவன் மூலம் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஞானம் வெளிப்படும், புத்தி வெளிப்படும், பரிசுத்தம் கூடும், காரியங்கள் வாய்க்கும். இன்னும் விளம்பரம் இல்லை, இதெல்லாம் வெளிப்பாடுகள். மோசே யாருன்னே தெரியாது. மோசே வந்தான், முரட்டு மனுஷன்தான். அந்த மனுஷன் மூலியமாக கர்த்தர் அற்புத அதிசயங்கள் செஞ்சார். சத்துருக்களுடைய வீட்டுக்கு வாதைகளாக போச்சு. இஸ்ரேல் புத்திரர்களுக்கெல்லாம் அற்புதங்களாக மாறுச்சு. அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. உடனே செங்கல் திறந்துச்சு. அப்படியே முறுமுறுத்தாங்க. எல்லாம் ஸ்தம்பித்து போச்சு. அவங்க எதிர்பார்க்கல, வேற ஒரு பிக்சரை எதிர்பார்த்தாங்க. நான் இக்கரை அக்கறை பச்சை என்று பார்த்தேன், கட்சியில் பார்த்தா அங்கே இருந்திருக்கலான்ற அளவுக்கு போயிடுச்சு. அது அவங்களுடைய மதியினம். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் பரிந்து பேசி கொண்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் பரிந்து பேசுகிறான். இந்த படுபாய் ஜனங்க அவனையும் போகக்கூடாது கெடுத்துச்சுங்க. நீயும் படிக்க மாட்டே, படிக்கிறேன்னு விட மாட்டேன்றாங்க இல்லையா? அந்த கேஸ் அப்படி ஆயிடுச்சு. ஏன்? வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. தலைமைத்துவத்தை மாற்றிக்கொண்டா உங்கள் மேலே கோபாக்கணம் வரும். தலைமைத்துவத்தை மாற்ற பொழுது தான் இந்த கன்றுக்குட்டி ஆனதெல்லாம் நம்ம பங்கெடுக்க வேண்டியதாயிடுச்சு. கொடுக்கக்கூடாத இடத்துக்கு கொடுத்தாங்க, அதுவும் ஒரு பகுதி. அதான் அதோட டச்செல்லாம் இருந்தால் கொடுக்க வைக்கிறோம். கன்றுக்குட்டிக்கு இவன் பணம் போகலாமா? கன்றுக்குட்டி ஆராதனைக்கு போகலாமா? கன்றுக்குட்டி வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டி சேர்த்துக்கோங்க, பணம் போகலாமா? முதல்ல நீங்களே போகக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் செவி சுவைக்கக்கூடாது. எவ்வளோ அசட்டை பண்ண தெரியாதா? சபையாருக்கு தெரியாத அசட்டை பண்ணுறதுனா என்னான்னு நானாக சொல்லித்தரணும். அசட்டை பண்ணுங்கன்னு நான் சொல்லித்தரணுமா? வேறு அது எங்களுக்கு கை வந்த கலந்தானு சொல்லுவாங்க. ஒருத்தரை கண்டுக்காத, ஒருத்தரை பிளாக் பண்ணு, ஒருத்தரை பிக்கப் பண்ணாத காலுன்னா சபைக்கு நான் சொல்லித்தர வேண்டியதே இல்லை. இது ஆல்ரெடி இன் ப்ரோக்ரஸ். ஒருத்தரை அவாய்ட் பண்ண தெரியாதா நம்ம சபைக்கு? இல்லை என்னோட பழகுறவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் மனம் உவந்து தான் போய் ஆர்வன்ட்ட கை கோக்குறீங்களே தவிர, என்ன கேட்டால் சொல்லிங்க மோசே கூட இருந்தாருங்க. அவர் மோசே இப்போ கூட இருக்கிறாரா? இல்லை. மோசே சொன்னாரா? இல்லை. அப்புறம் ஆர்வன் கூப்பிட்டா போயிடுவீங்களா? சொல்கிறேன். போனதில் தானே எல்லா கரையும் ஆரம்பிக்குது. போன தொட்டு அந்த மனுஷனுக்கு பொருளாதாரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணிச்சு. அந்த மனுஷன் பொருளாதாரத்தை எடுத்துமே கண்டுகுட்டியை உண்டாக்குனா, அதுக்கப்புறம் கும்மி அடித்தாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடினாங்க. ஆராதனை எப்படி தான் ஆரம்பிச்சு? முதல்ல அலேலுயான்னு ஆரம்பித்தான். அப்புறம் இங்கேருந்து அங்கே குதிக்க ஆரம்பித்தான். அப்புறம் இங்கேருந்து இங்கே ஆரம்பித்தான். அப்புறம் என்ன ஆராதனையில் அதிக சேட்டைகள் அறிக்கிச்சு.
அவர் சேட்டைன்கள் அடைக்கலம் புகுவோம் அந்த பாட்டு இல்லை நான் சொல்கிறது. இது வேறு சேட்டை, மாம்ச சேட்டை. அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் அப்படியே புஷ்ஷுன்னு வரும், அக்கினியாக வரும், அப்புறம் அஞ்சு போய்டும். பார்த்துருக்கிறீங்க, அந்த மாதிரி ஊழியங்கள்லாம் பார்த்துருக்கிறீங்க, அந்த மாதிரி ஜனங்களே பார்த்துருக்கிறீங்க. ஒன்றும் சொல்லித்தர வேண்டியதெல்லாம் இல்லை. ஆனால் முதல்ல போகலாமா, ஃபஸ்ட்டு கேள்வி அதான். இதை செவி சாய்க்கலாமா, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. நான் எவ்வளோ பெரிய பிரகஸ்பதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வல்லமை பெற்ற தீர்க்கதரிசியோடு கூட இருந்தாலும் சரி, அதெல்லாம் கடந்த காலம். நிகழ்காலத்திலே அந்த உங்களுக்கென்று எழுப்பப்பட்ட தலைமை அங்கே இருக்கிறதா, அந்த போதனையின் கீழ் வந்ததா, அந்த அட்டவணையின் கீழ் வருகிறதா? நான் சீனாய் மலைக்கு போகிறேன், ஆரோன் வந்து சபை நடத்துவார்னு சொன்னாரா மோசே? இல்லை இல்லை, அது வரைக்கும் அங்கே தங்கி இருக்கணும். கர்த்தரோடவா நமக்கு அவர் ஆராதிக்கிறது, கீழ்ப்படுதலோடவா ஆராதனை முக்கியம். சிலதுதான் தெரியாது, ஆராதனைக்கு போகலான்னு தலை வெடிச்சு. யார் ஆராதிக்கிறான், பின்னணி என்ன, முன்னணி என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு சபை போதகர் அதெல்லாம் பார்த்து தான் ஏற்றுவார். இப்போ சபை போதகரே தெரியாமல் ஒரு ஆராதனை நடக்குது. அதில் போன பட்சத்தில் முடிவு பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற வஸ்திரம் எடுக்கப்படுகிற சூழ்நிலை வந்து விடுகிறது. நிர்வாண நடத்தில் அது முடிகிறது. இச்சையும் அபிஷேகம் ஒருமித்து பயணப்படாது. கர்த்தருடைய கோபாக்கனே வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஆளே இல்லை. முதல் பகுதியில் கர்த்தருடைய கோபாக்கனை பற்றி சொன்னேன், ஆளே இல்லாத போயிட்டான். ரெண்டாவது பகுதியில் ஆராதிக்க போனவங்க ஆளே இல்லாத போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து புற ஜாதிகளுக்கோ இந்த வலது கைக்கு இடது கைக்கு விஷாந்திராத ஜனங்களுக்கோ இல்லை இந்த பிரசங்கம் முழுக்க முழுக்க சபையாருக்கு தான். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு காணிக்கை செலுத்தி தசமாங்கம் செலுத்தி திருவிருந்து எடுத்து சபைக்குள்ளே இருக்கிற விசேஷ தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய தேவனுடைய தூதுவாக்கும். இது சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. ஒரு வீட்டுக்கு எத்தனை மேகசின்ரா? எப்போ சபை மேகசின்னு ஒன்று, சபை கேலண்டரை பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லா கேலண்டர் எல்லா ஊழியமும் இருக்கும். பேயோட்டரும் ஒருத்தன், மாப்பிள்ளை பார்க்குறவும் ஒருத்தன், அமாவாசைக்கு ஒருத்தன், பௌர்ணமிக்கு ஒருத்தன், கிருத்திகைக்கு ஒருத்தன், என்ன நைட்டு ப்ரேயருக்கு ஒருத்தன், பகல் ப்ரேயருக்கு ஒருத்தன், சண்டே சர்வீஸுக்கு ஒருத்தன், மண்டே சர்வீஸுக்கு ஒருத்தன், ஈவினிங் சர்வீஸுக்கு ஒருத்தன், அப்புறம் தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுக்கு சுகமாக்கிறதுக்கு ஒருத்தன், பேய் ஓட்டுறதுக்கு ஒருத்தன், அற்புதத்துக்கு ஒருத்தன். அப்புறம் இப்போது ஒரு புது குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு, டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தன், இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கெலாம் ஒருத்தன். பரிசுத்தவான்கள் உங்களுக்கு இல்லையா? நீங்களே நீதிமன்றத்தை நாடுகிறீர்கள்னு பவுல் சொன்னார்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கான். இல்லை நான் பார்த்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் வாங்கன்னு. ஏன் இது மாதிரி அவலட்சணங்கள் உலகம் முழுவதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். மாசு இல்லாத பக்தியை காத்துக்கொள்ளணுன்னாக்கா இதெல்லாம் நம்ம தான் ஒதுங்கி இருக்கணும். அவர் சும்மா போகிறப்போ நான் எந்த வீட்னஸும் அந்த வீட்னஸ்னு வந்து அவன் துண்டு பிரதியை கொடுத்து அவங்க மாண்டே கழுவ பார்ப்போம். நம்மளே ஏற்கனவே தெளிவாக இருக்கும். நம்மளே எல்லோரும் கழுவி தான் கடைசியில் இங்கே வந்துருக்கணும் இல்லையா? எல்லோரையும் பார்த்தா கடைசியாக என்கிட்ட வராங்க. என்கிட்ட வந்தோன்னே அதோடு கடைசி அவங்க பரலோகம் தான். அவன் சொல்கிறத சொல்கிறேன், நான் அனுப்புறது இல்லை, அவங்களே சொல்கிறது சொல்கிறேன். இதோட ஆண்டவர் பிரதர் உங்களை பார்த்து முடிச்சோன்னு பாஸ்டர் இதோட பொட்டியில் வச்சு எங்களை பரலோகம் அமைச்சிருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எந்த டூரிங்கும் கிடையாது. எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தான் வந்திருக்கான் நம்மால், சும்மாலாம் வரல. 26 வருஷமாக நான் பார்த்துட்டுருக்கேன். ஒவ்வொரு விசுவாசியோட பிரச்சனைகளுக்கு முன்னே முதல்ல எங்கெல்லாம் போய் டீல் பண்ணனா அவன் சொல்கிற கதையெல்லாம் பார்த்திங்கன்னா பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும். அவங்களும் சொல்லி சிரிப்பாங்க, சில பேர் சொல்லி அழுதுகிறாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நாங்கள் நடத்தப்பட்டோம், இதெல்லாம் உண்மை என்றும் நம்பினோம். சரி சரி, இப்போ சத்தியத்தை கண்டுக்கிட்டீங்க, பழையதெல்லாம் ஒழித்து போயினா அதெல்லாம் பேசாதீங்க, இப்போலேருந்து ஆரம்பிக்கலாம். அடி வாங்கின அடி வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாமே இன்று தூர தேசத்துலேருந்து கூட வந்து இணையுது. பயந்தெல்லாம் யாரையாவது பயமுறுத்த முடியுமா? அதுவும் நம்ம சபையை நான் பயமுறுத்த முடியுமா? நான் தான் பயந்து நடக்கணும் சொல்கிறேன். அதாவது எல்லோரும் ஞானத்தில் தேறினவர்கள் நல்ல அனுபவசாலிகள்ன்றதுக்காக சொல்கிறேன். நான் சின்ன பையன், வயசில் பெரியவங்க இருக்கிறீங்க, அதனால சொல்கிறேன். மிகைப்படுத்தி சொல்ல உண்மையை சொல்கிறேன். அதனால் இந்த ஆரோன் ஆராதனை தான், ஆரோன் தலைமைத்துவம் தான் பிரச்சனை. அப்புறம் தான் அது கன்றுக்குட்டி ஆராதனை மாறிச்சு, அப்புறம் தான் அது நிர்வாண நடனம் மாறிச்சு, அப்புறம் தான் கோபம். முதல்ல ஏன் போகிற? சபை கூடி வரதை விட்டு விடாது இருங்க. அநேக கள்ள போதகர்கள் கள்ளத்தீர்த்து உங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, கடைசி நாட்டில் எழும்புவான், கூடுமான வரை தெரிந்து கொள்ளப்பட்டாலும் வஞ்சிக்கப்படுவான். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த நிலை நிற்குதா? ஒரு ஊழியருடைய ஐக்கியம் வருகிற பொழுது ஒரு செய்கைகள், கர்த்தருடைய செய்கைகள் வருதா? நம்ம ஆத்மா சொல்லும், உண்மையிலே இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன். வரவெல்லாம் என்ன சொல்கிறான், எனக்கு 1000 ரூபா காணிக்கன், நீ வாடகை வீட்டில் இருந்தால் உனக்கு சொந்த வீடு கிடைக்கும், பஸ்ஸு காசு இல்லாமல் இருக்கிற அவனுக்கு பைக் கிடைக்கும். நமக்கு கவனிக்கிறது கவனிச்சு பின்னாடியே வரும்.
பின்னாடி எங்கே வருது வரல, இல்லை வரும், அவரோட வேலையில் வரும். இல்லை ரீஃபண்டாக போய் கேட்க முடியும் நான் கொடுத்துட்டு. சரி அவன் போலப்போ அவன் ஓட்டுறான். சபைக்கு எங்கே போச்சு மூளை, சபையாருக்கு எங்கே போச்சு மூளை? இவ்வளோதானா போதகனுக்கு உடைய ஞானம்? போதனுடைய மேய்ச்சல் அவ்வளோ அற்பமாவாக இருக்குது. யோசித்து பார்த்து செயல்படுகிறது தேர்தல் அறிக்கை மாதிரி ஆயிடுச்சு. யோசித்து முத்திரையில் நீங்கள் ஓட்டு போடுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். இன்னும் 5 வருஷம் அவங்க தான் நாட்டு ஆள்வாங்க. இது அப்படி இல்லை, 5 நிமிஷத்தில் வாழ்க்கை முடிச்சுட்டு போயிடுவான். அது 5 வருஷம். அது என்ன நடக்கும் அது வேறு டாப்பிக்கு. நான் சொல்கிறேன், இது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே சமப்பட்டி செஞ்சுக்கிற மாதிரி. எனக்கு தேர்ந்தெடுத்தாலும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஆவக்கிறதும் நான் வந்தவன். இது வரைக்கும் அவர் சித்தம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு. சந்தோஷமாய் சமாதானமாய் பல சங்கடங்களுக்கு விலக்கி நான் பவனி வந்து கொண்டிருக்கிறேன். என் சாட்சி சொல்கிறேன். ஏன் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதா? இருக்கலாமே, சமாதானமாக இருக்கலாமே. எதுக்கு உங்களுக்கு சங்கடங்கள், எதுக்கு நம்மளுக்கு அவலட்சணங்கள்? இது வந்து கோபாக்கனை வருவதுக்குரிய ஒரு நெட்பமான பகுதி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் சண்டே கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துட்டாலும் சாட்டர்டே எங்கே போகிறான்னா தெரியாது. தெரியாதுன்னு இல்லை, தெரியாதையாக இருக்கும். அப்புறம் இதுன்னு எல்லா ஊழியங்களும் அவங்க என்கேஜ் ஆகிடுவோம். அந்த ஊழியத்துக்கென்று எழுப்பப்பட்ட ஜனங்களை அதை என்கேஜ் ஆகட்டியா? எல்லாரும் எங்கிட்ட தான் வரணும்னு சொல்ல, ஒரு ஊழியம் எழுப்பப்படுகிற பொழுது ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார். அதில் அவங்க பெனிஃபிஷரி வந்து அப்படியே வாலண்டியர் மாதிரி அப்படியே அவன் சேவையில் பாதி ஆகி அப்படியே கரைஞ்சிருவான். அதில் நல்ல ஜெகஜோதியாக வரட்டும். சபையெல்லாம் அப்படி கிடையாது. அக்கினி வரதுனா நான் நம்பவே மாட்டேன். வரும். ஏசையாக்கு வந்துச்சு, நேராக இருந்துச்சு. நடுவில் யாரும் இன்டர்செசர் கிடையாது. நேராக ஏசு ஆண்டவரை பார்த்தால் தன் குறைகளை சொன்னால் வந்துச்சு. தாவீது வசனத்து மூலம் அக்கினியை பெற்றுக்கொண்டோம். என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் ஜெபிக்கணும்னா தனியாக நீங்கள் ஜெபிச்சுக்கணும், நான் தலையிடல. ஆனால் ஒரு குழு சேர்த்து கொண்டு போகிறான்ட்டு அவங்க கூட பின்னாடி போனாக்கா எத்தனையோ பேர் புஷ்மமானமாக போயிருக்காங்க. புஷ்னு போனது தான் நிறைய. நம்ம யாரையுமே கொட சொல்ல, அது அவங்க ஊழியமாக இருக்கட்டும், அவங்க அழைப்பார்கள். சபை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, போகாதீங்கன்னு சொல்ல. போனால் வர விளைவுகள் நான் சொல்கிறேன். கோபாக்கினை வரும். தேவன் கோபமாக இருப்பாரா? கோபமாக இருப்பார். தேவ கோபம் வந்துச்சுன்னா என்னால் நடக்கும், இதான் நடக்கும். போதும், நீ ஆராதிச்சு வரைக்கும் அம்மனமாக போய் ஆராதிச்சு போதும். இப்போது இந்த லாஸ்ட்டில் இந்த ஸ்டேஜில் தான் பொட்டியில் வச்சு மூடுவோம். நம்ம தான் கோட் சூட்லாம் போடுவோம். கடைசியாக ஈம சடங்குகள் என்ன இருக்கும்? எல்லாத்தையும் குளிப்பாட்டி, அந்த காலத்துலலாம் நினச்சி இப்போ குளிப்பாட்டலாம் நேராக பாய்ஸ் போட்டில் வச்சிடும். சிலதெல்லாம் ட்ரெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு குபுக்கையாக கொடுத்துட்றான், கட்டி கொடுத்துட்றான். ஆக்சிடென்ட் டெத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார்கள். அவர்கள் தூப வர்க்கம் இடவில்லை, கந்த வர்க்கம் இடவில்லை, ராஜாக்களும் கல்லறில் வைக்கவில்லை, அவளை சர்வசாதாரணமாக புதைத்து விட்டு போனார்கள். ஆச்சரியமா? மரணத்திலும் கர்த்தர் மகிமை பண்ணணும்னு சொல்ல வரேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? என்னடா பாஸ்ட் இப்படி சொன்னார், நல்லா வரும்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை உதவும் இல்லை. இதெல்லாம் தெரியணும் சபைக்கு. கோபாக்குன்னு தேவன் கோபப்படுவாரா? அன்பாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அதிசயம் செய்வார். இந்த மாதிரி ஆசீர்வாதமான வசனங்களை கேட்டு 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 அனாதையாக போனது தான் மிச்சம். அப்போ அவன் பின்னாடி சுற்றுறது கொஞ்ச நாள். ஒரு ஊரில் ஒரு அம்மா இப்படி தான் பண்ணுச்சு. இதை ஜபத்துக்கு வரப்போ அந்த பாஸ்டர் சொல்லிட்டுக்கிறார், உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரம் வருவான். அது பாவம் வாடகை வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை கர்த்தரை உயர்த்தி அதுவே சொந்த காசே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்குச்சு. சரி, அது மாதிரி நம்மளும் ஒரு சிங்கிள் பெட்ரூமாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன். ஒரு பாஸ்டர் பேர் சொல்லி, அவர் யார் தெரியல, எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காரு, உனக்கு கூட தெரிஞ்சவர் தான் அவர் எனக்கு கோடீஸ்வரம் தான் வருவார், கோடீஸ்வரம் தான் வருவார், இந்த சபையிலேருந்து தான் வருவார். அப்படி அந்த சபைக்கே போக ஆரம்பிச்சிச்சு. போயினுங்க சபை விட்டு அந்த சபை சொல்லிட்டார் இல்லையா கோடீஸ்வரம் வரான்னு. அது திரளான ஜனங்கள் அமர சபை, மெகா சர்ச். இது அங்கே போய் யாரை பார்க்கும்? இந்த மாதிரி சொல்லி தீர்க்குன்னு சொன்னால் யாரை பார்க்கும்? கர்த்தரை நோக்கி பார்ப்போம், துதிக்கான மகிமெல்லாம் கர்த்தர் சொல்லும். அது முக்காடு போட்டுன்னு ஏமா இருக்கிறான், கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா? அந்த காலத்துலையாவது எங்கள் காலத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு. இப்போ பார்த்தா எல்லாமே தொப்பையும் சொட்டையுமா இருக்குது. எது அப்பன் எது புள்ளனே தெரில, எது அம்மா எது பொண்ணுன்னே தெரில. சரி, கடைசியில் ஏதோ ஒன்று பார்த்து கேட்டு அவன் பார்த்தோன்னே அந்த பாஸ்டர் சொன்ன எல்லா அடையாளம் வந்துச்சு. பெருங்கோடீஸ்வரன் ஆக போகிறான். நல்லா புரிஞ்சுக்கும், பெருங்கோடீஸ்வரன் ஆக போகிறான். அவனுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது. கத்தையாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வச்சுருக்கான். எல்லாமே 150 கோடி 300 கோடி 400 கோடி. ஆமாம், இந்தியாவிலே பெட்ரோல் எடுக்கலான்றாங்க, நீ எதுக்கு அரபு நாட்டில் வாங்குறேன்றான். அந்த மாதிரிலாம் பேசுகிறான். ஹைலி நாலேஜபிள் ஃபெலோ. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை என் புருஷனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
கடைசியில் மறுநாள் காப்பி தூள் வாங்க கூட காசு இல்லையாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, பயங்கர ஃப்ராடாக இருக்கான் பாஸ்டர், இவன் பேசி 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 என்னை கவுத்து போட்டான். கடைசியில் என்ன, இவன் பேச்சை கேட்டு வேலையை விட்டுருச்சு அந்த அம்மா. நீ எவ்வளோ பேர் தொழிலதிபர் பண்ணாட்டி நீ இப்போ இடத்துல வேலைக்கு போனால் என்ன ஆகுது, நீ மாசம்பளக்காரியா அப்படி இப்படிலாம் சொல்லி மண்டையை கழுவி ஏன் இருக்கிற வேலையை விட்ட வச்சானா அந்த பிஎஃப் காசு வரும். அட பாவி, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணேன். அதான் அந்த மேலே தப்பு இல்லை. அதுக்குள்ளே உஷாராக அதை ப்ரெக்னென்ட் ஆக்கி ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ குழந்தைக்கு அப்பா தேவையா? சொல்கிறேன், தீர்க்க தரிசனமோ நான் குறை சொல்லலை. பேராசை, பணக்காரன் கிடைப்பான், சாதாரண நான் கட்டிக்கின்னு அவனை பணக்காரனாக்கு. உன் ஜபமும் உன் தான தர்மம் உன் விசுவாசம் உன்னோட வேத வாசிப்பு தியானம் அதை உருவாகட்டும். லேண்டு வாங்கி வீடு கட்டு, இல்லை காசு இருந்தால் வீடு கட்டின வீடு வாங்கு, எதனா ஒன்று இருக்கணும். இல்லை ஒரே முட்டை உள்ளே பூந்து எவன் முட்டையை உட்காந்து ஏசு கொடுத்தாருன்னா முடியுமா? அது என்ன ஏசுக்கே அடுக்காது இல்லையா இது? பூட்டின வீட்டை சாவி பூட்டை உடச்சிட்டு உள்ளே பூந்து கத்தல் கொடுத்தாருன்னு சாட்சி சொன்னேன். வீடுக்கு கொடுக்குறவன் என்ன ஆவான்? வாடகை வீட்டுக்கு போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, இந்த ஸ்தலத்தை எங்களுக்கு சொந்தமாய் தாருமாண்டவரே. வாடகை கொடுத்த வீடு கட்டி வாடகை விட்றானே வரியெல்லாம் கட்டி அவன் என்ன ஆவான்? என்னடா கர்த்தர் கேட்டுருவார் அந்த ஜபத்தை, என்ன பாஸ்டர் இப்படிலாம் ஜெபம் பண்ண உங்க ஆளுங்க. ஒருத்தன் தேவனை அறியாத மனுஷன் கிறிஸ்டின் ஃபேமிலியாச்சேன்னு சொல்லி வாடகை கொடுத்தான். இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி வைக்கிறான். நல்லா ஜெபம் பண்ணுது அம்மா, ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை எங்களுக்கு சொந்தமாய் தாரும், கால் வைக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு தருவேன்னு சொன்னேன். பூமி நிலையிலே சொந்தமாக்கி தான், இந்த ஸ்தலத்தை எங்களுக்கு தாரும். அவன் அப்படியே வயிற்றில் புளிய கரைக்குது. வாடகை கொடுத்துட்டு போவீங்கன்னு பார்த்தா இதை எழுதி வாங்கிக்கிறானுங்க ஏசுனார்கிட்ட சொல்லி. எப்படி அவனை காலி பண்ணுறது பயமாகவே இருக்குது. நீ காலி பண்ணி கொடுத்துரு, எப்படியாவது உனக்கு 2000 ரூபா தரேன்னா. இப்படி ஆயிடுச்சு நிலைமை. வாடகை இருக்குது, வேற எங்கேயாவது போய் சேரலான்னு ஜெபம் பண்ணுறேன், இந்த ஸ்தலத்தை தாருன்றானே. எனக்கு பயமாகவே இருக்கு ஐயா. என்னையா அவங்க ஆளுங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்கு ஐயா. அப்படி இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் சகல புத்தியோடும் நல்ல ஞானத்தோடும் மேய்ப்பார்கள் கர்த்தரால் ஏற்பட்ட போதகர். இல்லைன்னா காரில் போகிறவெல்லாம் ஃப்ளைட்டில் போவே, பைக்கில் போகிறவெல்லாம் காரில் போவே, சைக்கிளில் போகிறவன் பைக்கில் போவே, இப்படியெல்லாம் தான் இருக்கும் பிரச்சனை. 100 ரூபா கொடு, 1000 ரூபா கொடுப்பாருன்ற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், உன்னை கொடு, அவர் உனக்காக கொடுத்தார், அவருக்கு உங்கள் வாழ்க்கையை கொடு போதும். மீதி எல்லாம் கர்த்தவங்களுக்கு என்ன தேவை இருந்துக்கிறா அதை செய்வார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க சொன்னது சொன்ன ஆசீர்வதியம் அனுகூலத்தை கர்த்தத்தார் இந்த பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் எழுந்தருளும் ஆசீர்வதியம் அற்புதங்களை செய். இந்த கோபாக்கனை ஆண்டவரே குறித்து தியானிக்கிறோம். தேவன் கோபப்படுவாரா? தேவன் கோபப்படுதால் வருகிற காரியங்கள் எந்தெந்த விஷயத்தில் நீர் கோபப்படுகிறீர், எங்கெங்கெல்லாம் இது நடக்கிறது என்பதை தியானிக்க கிருபை செய்தேன். மீதியான பகுதி தியானித்து முடிக்க கிருபைத்தான். இயேசுவை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், நாமத்தை ஸ்தோத்திரம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை சகல உபகாரம் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம நேரோடு சதாகாலம் சொல்ல பரிசுத்தோடு கூடி இருப்பதாக. ஆமேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு சிற்றுண்டி ஆயத்தமாக இருக்குது, சாப்பிட்டு கடன் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.